ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தின் பாடல் பெற்ற தலங்கள் திருஞானசம்பந்த சுவாமிகள், திருநாவுக்கரசு சுவாமிகள் ஆகிய இருவர்களின் திருப்பதிகங்களும் பெற்ற தலங்களின் வரிசையில் 27வது திருத்தலம் மங்களக்குடி என்ற திருத்தலமாகும். இது சோழ நாட்டு வடகரை தலங்களிலே உண்டு. தஞ்சை மாவட்டத்திலே இருக்கு. மயிலாடுதுறை கதிராமங்கலம் சாலையில் இந்த தலம் இருக்கிறது. ஆடுதுறை திருப்பனந்தாள் சாலையும் இங்கே வந்து சேருது. அதனால் ஒரு நாற்சந்தியாக இருக்கிற ஒரு ஊரிலே இந்த தலம் அமைந்திருக்கிறது. இங்கே இறைவனுடைய திருநாமம் வரதேஸ்வரர் என்ற திருநாமமாகும். அம்பிகையினுடைய திருநாமம் மங்கள நாயகி என்பது அம்பிகையினுடைய திருநாமம். தலமரம் வெள்ளருக்கு, தீர்த்தம் காவேரி தீர்த்தம். இது திருவாவடுதுறை அதிகாரத்தினுடைய அதிகார வரம்பிலே உட்பட்ட தலமாக இருக்கிறது. தலத்தை பற்றி ஒரு பௌராணிகமான கதை, வரலாற்று பெயர்கள் அதில் வந்தாலும் கூட பௌராணிகமான கதை தான். முதலாம் குலோத்துங்கனுடைய அமைச்சர் ஒருவர் இந்த மங்களக்குடி கோயிலை கட்டினார் என்றும், அரசன் கோபம் கொண்டு அவனுடைய உத்தரவின்படியாக அந்த அமைச்சரை சிரச்சேதம் செய்தார்கள் என்றும், அமைச்சருடைய மனைவி இறைவனை வேண்டிக் கொண்டதன் பேரிலே அவர் உயிர் பெற்று எழுந்தார் என்றும் இப்படி ஒரு கதை இருக்கிறது. ஆனால் முதலாம் குலோத்துங்க சோழன் சலிக்க வம்சத்திலே போய் 7ஆம் விஷ்ணுவர்தன் என்ற அரசனாக இருந்தாலும் கூட அவருடைய மூதாதையர்கள் சோழர்கள். குந்தவை நாச்சியாருடைய பேரன். தமிழ் தெரியாது என்பது உண்மை. நாட்டிலே அரசன் இல்லாத பொழுது 2ஆம் குந்தவை நாச்சியார் அவரை அரசனாக ஆக்குகிறார்கள். முதலாம் குலோத்துங்க சோழன் குல உத்துங்கன் என்று சொன்னால் குலத்தை காக்க வந்தவன். சோழர் குலத்துக்கு வம்சம் இல்லாமல் அழிந்து போகின்ற ஒரு நிலையை காப்பாற்றியவன், குலத்தை உத்துங்கம் செய்தவன், காப்பாற்றியவன் என்பதுதான் குலோத்துங்கன்னு பேர். சோழர்களாக இருந்து அவர்கள் சிவன் கோயில் கட்டியதற்கு சிரச்சேதம் பண்ண சொல்லியிருக்க மாட்டார். என்று சொன்னால் சோழர்களுக்கெல்லாம் வழி வழியாக தில்லை என்பது குலதெய்வம். சிதம்பரம் நடராஜ பெருமானை குலதெய்வமாக கொண்ட ஒரு மன்னன் ஒரு சிவன் கோயில் கட்டியதற்காக ஒரு மன்னனை என்னதான் அந்த அமைச்சனை என்னதான் உத்தரவு பெறவில்லை என்றாலும் கூட இதுக்காக சிரச்சேதம் பண்ண சொல்லியிருக்க மாட்டார். அவ்வளோ கொடுமையானவனாகவும் அவனை பற்றி வேறு எந்த வரலாற்று குறிப்பும் அறியப்பட்ட வரலாற்று குறிப்புகள் இல்லை. இது ஒரு பௌராணிகமான கதை. இறந்தவர்களையும் உயிர்ப்பிக்கும் ஆற்றல் பக்தியினாலே இயலும் என்று காட்டுவதற்காக. ஞானசம்பந்தர் போன்றவர்கள் இறந்து எத்தனையோ ஆண்டு காலமான ஒரு எலும்பு மட்டும் இருக்கிறது. அந்த எலும்பை பெண்ணாக்கினார், மயிலாப்பூரிலே பூம்பாவியை எழுப்பினார் என்று வரலாறு இருக்கிறது. அதே போல் திருப்புக்குள்ளியூர் அவிநாசியிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்றைக்கோ இறந்து போன பிராமண சிறுவனை குளத்தை வரவைத்து, குளத்தில் நீரை வரவழைத்து, நீரில் முதலையை வரவழைத்து, முதலை உண்ட பிள்ளையை வரவழைத்த வரலாறுகள்லாம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் செய்தால் தான் நடக்கும் என்பது கூட அல்ல. நீங்களும் பக்தியிலே முதிர்ந்தவர்களாக இருந்தால் இறைவன் இறங்கி அருள்பாலிப்பான் என்பதற்காக சொல்லப்பட்ட பௌராணிகமான வரலாறை தவிர இது வரலாற்று பெயராகிய குலோத்துங்க சோழன் பெயர் வருகிறது என்பதனாலேயே இது உண்மையான வரலாறாக கொள்ள இயலவில்லை. மங்களாம்பிகை என்ற திருநாமம் மங்களத்தை காப்பவள் ஆகியனாலே மங்களத்துக்கு அம்பிகை, திருமாங்கல்ய வரம் கொடுப்பவள் என்பதாக அம்பிகையினுடைய திருநாமத்துக்கு பொருள் கொள்ள வேண்டும். இன்றைக்கும் தன்னை நம்பி வருபவர்களுக்கு மாங்கல்ய பாக்கியம், பலம், அருளுபவளாக அம்பிகை இருக்கிறாள். திருமண தடையை நிவர்த்தி செய்து
அந்த தோஷத்தை எல்லாம் நீக்குகின்ற ஒரு தலமாக திருமங்கலக்குடி இருக்கிறது. நவக்கிரக தோஷங்களை நீக்கும் தலமாக இருக்கிறது. பக்கத்திலே நடக்கிற தூரத்தில் சூரியனார் கோயில் இருக்கிறது. அது நவக்கிரக தலம் என்பது உலகமெல்லாம் அறிந்த உண்மையாக இருக்கிறது. கார்த்திகை முதல் ஞாயிறன்று தொடங்கி 11 ஞாயிற்றுக்கிழமையில் வெள்ளருக்க இலையிலே சுவாமிக்கு தயிர் சாதத்தை நிவேதனம் பண்ணி இந்த 11 ஞாயிற்றுக்கிழமைகள் உண்டவர்களுக்கு எப்பேற்பட்ட கொடிய வியாதியும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம். நடைமுறையிலும் அது நடந்து வருகிறது. அப்படி ஊழ் இல்லாதவர்களுக்கு 11 ஞாயிறு சேர்ந்தாற் போல வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு தடைப்பட்டு விடுமே தவிர, வைராக்கியத்தோடு என்ன நடந்தாலும் சரி இந்த 11 ஞாயிறு இந்த வெள்ளருக்கு இலையிலே தயிர் சாதத்தை வைத்து சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி சாப்பிடுவது என்று வைராக்கியத்தோடு இருந்து செயல்பட்டவர்களுக்கெல்லாம் அது நல்லபடியாக வியாதி நிவர்த்தியாக இருக்கிறது. சுவாமி வியாதியை நீக்குகின்ற பெருமானாக, பிராணனை காப்புகின்ற பெருமானாக இருக்கிறான். இங்கே அப்பர் சுவாமிகளும் ஞானசம்பந்த சுவாமிகளும் பதிகம் பாடி இருக்கிறார்கள். ஞானசம்பந்த சுவாமிகளுடைய பதிகம் சீரினார் மணியும் அகில் சாந்தும் செறி வரை வாரி நீர் வரு பொன்னி என்று பொன்னியை வர்ணிப்பதாக, காவிரியை வர்ணிப்பதாக தொடங்கும் பதிகம். பறையினோடொலி பாடலும் ஆடலும் பாரிடம் மறையினோடியல் மல்கிடுவார் மங்கள கூடி குறைவிலா நிறைவே குணமில் குணமே என்று முறையினால் வணங்கும் முன்னறி காண்பரே. இங்கே முன்னெறி காண்பர், முந்தையோர் கண்ட நெறி என்பது போல முன்னெறி என்பது நமக்கெல்லாம் முன்னே இருந்த ஆச்சாரிய பெருமக்களும் அருளாளர்களும் கண்ட நெறி எதுவோ அந்த நெறியிலே நாம் நிற்க வேண்டும். அதை எப்படி நிற்க முடியும்? பழக்க வழக்கங்கள்லாம் அது போல் வர வேண்டும் என்றால் அது இயல்பு குணமாகத்தான் அது வர முடியும், தானாக வர முடியாது. ஆனால் இங்கே திருமங்கலக்குடியிலே இருக்கிற பெருமானை வழிபட்டு நாம் கேட்க வேண்டியது என்ன? முதல்ல எடுத்த உடனே பலனாகிய மோட்சத்தை கொடு என்றோ, இம்மையிலே நலம் பயக்கக்கூடிய எல்லாவற்றையும் எனக்கு கொடு என்றோ கேட்பதை விட, எனக்கு முன்னையோர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்களோ அதைப்போல வாழ்கின்ற சக்தியை, திறனை கொடு என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். பறையினோடு ஒளி பாடலும் ஆடலும் பாரிடம் மறையினோடியல் மல்கிடுவார் மங்கள கூடி. திருமங்கலக்குடியிலே மறையினோடு வேதத்தோடு இயல்படியான பாடலும் ஆடலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வழிபடுகிறார்கள். அதாவது வேதத்தை பாடவும் பாடுவார்களாம், வேதம் ஓதுதல் சொல்லுவாங்க. வேதத்தை பாடவும் பாடுவார்கள், வேதத்துக்கு ஆடவும் ஆடுவார்கள். அது பக்தி வசத்தினாலே செய்யப்படுது. நிறைய வேத அத்தியனம் பண்ணுற இடத்துக்கு போனோம்னா உட்கார்ந்தபடியே ஆடிக்கொண்டே சொல்லுவார். அப்படி ஒரு வேகம் வரும்போது, உத்வேகம் வரும்போது அது ஒரு ஆட்டத்தையும் கொடுக்கும். பறையினோடு ஆடுவார்கள். பறை என்று சொன்னால் நம்ம இன்றைக்கு வட்டமாக இருக்கிற ஒரு கருவியை நினைக்கிறோம். பறை என்று சொல்லுவது தோல் கருவியினுடைய பொதுப்பெயர். எல்லா தோல் கருவிக்கும் பறைன்னு பேர். மத்தளம் தட்டினாலும் பறை தட்டினார்கள்னு சொல்லலாம், மேடம் தட்டினாலும் பறை தட்டினாங்கன்னு சொல்லலாம், கஞ்சிரா தட்டினாலும் பறை தட்டினார்கள்னு சொல்லலாம். ஆக தோலால் செய்யப்பட்ட கருவிகள், தாளக்கருவிகள் எது உண்டோ அத்தனைக்கும் பறை என்பது பொது சொல். ஆகினாலே ஏதோ கஞ்சிரா போன்ற கருவியை வைத்து கொண்டு இந்த வேதத்தை பாடிக்கொண்டு வேதத்துக்கு இசையமைத்து அந்த இசைக்கு தகுந்த தாளத்துக்கு தகுந்த கட்டிலே அதை பாடி ஆடுகின்றவர்கள்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறான்னு தெரியுது. சாமியை சொல்கிறார், குறைவிலா நிறைவே. சாமியுடைய பதியத்தில் இந்த குறைவிலா நிறைவே கோதிலா நிறையெல்லாம் அப்படி குறைவிலா நிறைவாக, நிறைவுனாலே போதும், திருப்தியான வாழ்க்கை, குறையில்லாத திருப்தியான வாழ்க்கை. இப்போதைக்கு திருப்தியாக இருக்கும், ஆனால் அது இல்லை, ஏதாவது ஒரு இக்கு இருக்கும், குறை இருக்கும். அப்படி இல்லாத ஒரு பெருமானாக இருக்கிறார். குணமில்லாத குணம், அவனுக்கென்று 8 குணங்கள் இருக்கிறதுன்னு சொல்லுவார். தன்மயத்தனாதன், தூய உடம்பினாதன் தான் திருவள்ளுவர். என் குணத்தான் தாளை வணங்காத்தலை, 8 குணங்கள் சாமிக்கு உண்டு என்று. அந்த 8 குணங்கள் என்பதை 8 கொண்டாரமை தொட்டு கொண்டேன் என்றார் விட்டார் உலகம் வேண்டி மணிகர சுவாமி பாடுவார்.
அப்படி குணங்கள் 8 என்பது ஈஸ்வரன் நிலையில் இருக்கும்போது, பரம்பொருளாக இருக்கும்போது நிர்விகல்பமாக நிர்குணனாக இருக்கிறான் சொல்லும்போது குணம் இல்லை. குணம் இல்லை என்பது ஒரு குணம் தானே, எந்த குணமும் இல்லை என்பது ஒரு குணம் என்றெல்லாம் சொல்லி பாராட்டுகின்ற அந்த இறைவனை வழிபடுபவர்களுக்கு முந்தையோர் கண்ட நெறியாக முன்னெறியாகிய ஆன்றோர்கள் சான்றோர்கள் ஞானியர்கள் நெறி வாய்க்கும். அந்த நெறி வாய்த்தால் நல்ல வழி கிடைச்சா போகிறது சுலபம் தானே. ஆகையினாலே அந்த நெறியிலே சென்று நலம் பெறலாம் என்பதை ஞானசம்பந்த சுவாமிகள் இங்கே வற்புறுத்தியிருக்கிறார்கள். அப்பசாமி பாடலிலேயும் செல்வம் மல்கு திரு மங்களக்கூடி செல்வம் மல்கு சிவநியமத்தரா செல்வம் மல்கு சிவமறையோட செல்வம் தேவியோடும் தீக கோயிலே செல்வம் மல்கு திருமங்கலக்குடி. ரொம்ப பணக்காரர்களாக இருக்கிற திருமங்கலக்குடின்னு அர்த்தம் சொல்லக்கூடாதுங்க. ஞான செல்வம் செறிந்ததாகி இருக்கிற திருமங்கலக்குடி, பக்தி செல்வம் செறிந்திருக்கக்கூடியதாகிய திருமங்கலக்குடி என்று சொல்லுவார். ஏன்னா உலகத்தில் இருக்கிற சாமானிய செல்வங்களை அப்பர் பாட மாட்டார். இதெல்லாம் கடைசியில் புகழூரில் தங்கம் வைரம் நவரத்தினங்களையும் சாமி முன்னாடி கொட்டிடுறார். கோயிலை பெருக்கி கொண்டிருக்கிறார். நவரத்தினங்களும் தங்கமாக இருக்குது. சரி, இதெல்லாம் எடுத்து கஜானாவில் வச்சுவிட்டு அப்புறம் பெருக்குவோம்னு பெருக்கலாம் இல்லை, எல்லாத்தையும் ஒரு குப்பையாட்டம் தள்ளிட்டார். அது ஓடும் சுண்டும் ஒக்கவே நோக்கிறான்னு. அவருக்கு எல்லாம் மண்ணும் ஒன்று தான், தங்கமும் ஒன்று தான். அப்படி இருக்கிற ஒரு செல்வம் மல்கு அந்த முறையில் அவருடைய பாடலை பொருள் பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா செல்வம் என்பது ஞானச்செல்வம், ஞானச்செல்வம் அழிந்திருக்கக்கூடிய திருமங்கலக்குடி. செல்வம் மல்கு சிவ நியமத்தராய். ஞானசம்பந்த சுவாமிகள் சொன்னது போல முன்னெறி என்பது சிவ நியமம். சைவர்கள் ஒழுக வேண்டிய, சிவனை வழிபடுவர்கள் ஒழுக வேண்டிய நெறி எதுவோ அந்த நியமத்தோடு கூட யார் இருக்கிறார்கள்? செல்வம் மல்கு சிவமறையோர். சிவமறையோர் என்பது சிவாச்சாரிய பெருமக்கள். சிவாச்சாரிய பெருமக்கள் என்னமோ 10ஆம் நூற்றாண்டில் தான் தமிழ்நாட்டில் நுழைஞ்சார்கள். இப்படியெல்லாம் புது புது ஆராய்ச்சிகள் பண்ணுறாங்க. இது வருது அப்பசாமி பதியத்தில் வருது. அதுக்கு அடுத்த நூற்றாண்டிலேயே வந்தவராகிய சுந்தரமூர்த்தி சாமிகள் சிவமறையூர் குலத்திலே சிவாச்சாரிய மரபிலே வந்தவர். அதனால் சிவாச்சாரிய மரபு என்பதெல்லாம் தொட்டு தொட்டு தமிழ்நிலத்திலே இருக்கிற ஒரு பழமையான மரபு தான் அது. செல்வம் மல்கு சிவமறையோர் தோழ செல்வம் தேவியோடும் திரு கோயிலே. அம்பாளோடு இருக்கிற கோயில் அது என்பதனாலே பழைய காலத்தில் அம்பாளுடைய சன்னதியும் இருந்தது. அம்பாளோடு பெருமான் வீற்றிருக்கிற கோயிலாக திருமங்கலக்குடி இருக்கிறது என்று அப்பர் சாமியுடைய பதிகத்திலேயும் வருகிறது. அடுத்ததாக ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திலே அப்பர் சுவாமிகளும் ஞானசம்பந்த சுவாமிகளும் திருப்பதிகம் பாடிய அற்புத திருத்தலங்களிலே மயிலாடுதுறை என்ற திருத்தலம். அந்த மயிலாடுதுறை என்பது ரொம்ப பிரசித்தி பெற்றது. அந்த ஊரே தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனால் மாயூரத்துக்காரர்கள் மாயூரம்னு அது பேச்சு வழக்கில் பின்னே வந்தது. மயூரம் என்ற சொல்லிலிருந்து மாயூரம் வந்து மயில் ஆடுதுறை என்பதும் அதே பொருள் தான். மயில் ஆடுகிறதுன்னு அந்த பேரில் வருது. இது மயில் என்ற பேரில் மட்டும் இருக்கிறது. ஆயிரத்துக்காரர்களுக்கு அந்த ஊர் பெருமை ரொம்ப அதிகம். மற்ற ஊர்க்காரர்கள் போகிற கொஞ்சம் இருக்கும், இவருக்கு கொஞ்சம் அதிகம்தான். 1000 ஆனாலும் 1000 ஆகும். ஆனால் தன்னுடைய ஊர் காரணம் அந்த இயற்கை சூழலும் அந்த காவிரி ஆற்றினுடைய வளமும் எளிமையான வாழ்க்கைக்கு உகந்த நகரம். இப்படி இருக்கிற காரணத்தினாலே அந்த ஊரை விட்டு பிரிய அந்த ஊர்க்காரர்களுக்கு மனம் வராது. அந்த ஊருக்கு பிரியமாக இருக்கிறார்கள். அதை விட காசிக்கு போகணும்னா காசியிலும் வீசம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் கடைமுகம் என்று சொல்லுகின்ற ஐப்பசி மாதத்தினுடைய தீர்த்தாடன விழா கொஞ்சம் மிகச்சிறப்பாகினாலே கங்கையில் குளித்தா என்னென்ன பலன் உண்டோ அதெல்லாம் இந்த ஐப்பசி மாத தீர்த்தாடனத்தில் சொல்லுவார். இல்லை இதுக்கே காசிக்கு போகணும், காசியோட இது அதிகமானதாயிற்று என்ற முறையெல்லாம் அப்படி சிறப்பித்து சொல்லுகின்ற நகரம்
மயிலாடுதுறை என்ற நகரம் சோழ நாட்டு தென்கரை தலமாக இந்த தலம் அமைந்திருக்கிறது. சென்னை திருச்சி மார்க்கெட்டிலே மெயின் லைன் சொல்வார்களே, அது புகைவண்டி நிலையம் இருக்கிறது. ராமேஸ்வரம் போகிற பாதையும் இதுதான். இருப்பு பாதை சந்திப்பாக இது இருக்கிறது. காசிக்கு நிகராக 6 தலங்களில் இது ஒன்று. இது தருமபுர ஆதீனத்துக்கு உட்பட்ட கோயிலும் திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு உட்பட்ட கோயிலுமாக கோயில் இருக்கிறது. அம்பாள் மயில் வடிவத்திலே வழிபட்ட தலம் ஆகியினாலே மயில் ஆடுதுறை என்று அதற்கு திருநாமம் அமைந்தது. மயில் வடிவில் அம்மை ஆடியது மயில் ஆடு துறை என்று பெயர் வருகிறது. அப்படி ஆடின தாண்டவத்துக்கு கௌரி தாண்டவம் என்று பெயர். பெருமான் பஞ்ச தாண்டவ கஷேத்திரங்களிலே 5 தாண்டவங்கள் ஆடுகிறார். அதிலே தலைமையான திருவாலங்காடு, ரத்தினசவி, தில்லை, பொன்னம்பலம் இப்படி வரும்பொழுது கடைசியில் தாமர சபை என்று சொல்லி திருக்குற்றாலம் இருக்கிறது. அம்பாள் நடனமாண்டிய தலம் என்பது இந்த தலத்துக்கு ஒரு பெரிய சிறப்பாகும். அதனால் என்ன பண்ணுவார்கள்னா கௌரி மாயூரம் என்று கூட சொல்லுவது. கௌரியே மயிலாக இருந்த தலம், மயிலாக வந்து ஆடிய தலம் என்பதிலே புராண ரீதியாக இந்த தலத்துக்குள்ள பெயர் கௌரி மாயூரம் என்பதாகும். சூதவனம், சிகண்டிபுரம், பிரம்மபுரம், தென்மயிலை என்றெல்லாம் இந்த தலத்துக்கு வேறு வேறு திருநாமங்கள் உண்டு. இறைவர் மயூரநாதர். இந்த சுவாமியை கல்வெட்டுக்கள் எல்லாம் மயிலாடுதுறையுடையார் என்று இருக்கிறது. அதை வச்சு தான் அந்த மயிலாடுதுறை என்று அரசாங்கம் அந்த ஊர் பெயரை மாற்றியது. மயில் ஆடுகின்ற துறை என்பது அந்த நீர்த்துறையை அப்படி பொருள் வைத்தார்கள். இது கல்வெட்டில் வந்த பெயரை இப்பொழுது மயிலாடுதுறைன்னு சொல்கிறார்கள். இறைவி அபயாம்பிகை, தலமரம் மா, வன்னி ஆகிய 2 தலமரங்கள் இங்கே இருக்கிறது. தீர்த்தம் காவிரி, பிரம்ம ரிஷப தீர்த்தங்களும் இங்கே உள்ளன. திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய அருளாட்சியின் கீழே கோயில் இருந்தாலும் இந்த கோயிலினுடைய குமாரக்கட்டளை, அதாவது முருகன் சன்னதி என்று தர்மி ஆதீனத்துக்கு உரியதாக இருக்கிறது. ஆக ஒரு கோயிலில் 2 ஆதீனத்தினுடைய இந்த இணைந்து பிணைந்த சகோதர ஆதீனங்கள் 2 ஆதீனங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. இங்கே நடராஜா ரொம்ப விசேஷம். அதிகமான திருமேனியிலே நடராஜ பெருமானுடைய திருவுருவம், திருமுறை கோயிலும் இங்கே கட்டியிருக்கிறார்கள். காவிரியிலே துலா ஸ்நானம் என்று ரொம்ப விசேஷம். அதாவது துலா நீராடல் ஐப்பசி மாதத்தில் அது வரும். துலா மாதம்னு பேர் ஐப்பசி. கடைமுறைக்கு ஐப்பசியினுடைய கடைசி நாளில் கடைமுறைக்கு, அதுக்கு அடுத்தது முடவன் முறைக்கு, இதெல்லாம் இந்த காவிரி நீராடுதலில் விசேஷமான நாட்கள். அந்த கடைமுறைக்கு அன்றைக்கு அந்த மயிலாடுதுறையில் இருக்கிற சுற்றுக்கோயில்கள் அனைத்திலிருந்தும் சுவாமி எழுந்தருளி, எப்படி மகாமகத்திலே சைவ வைணவ பேதம் இல்லாமல் எல்லா திருக்கோயில் இறைவனும் ஒன்று எழுந்தருளி மகாமக தீர்த்தாடனம் நடக்கிறதோ அதே போல தீர்த்தவாரி போல இங்கேயும் இந்த கடைமுழுக்கு அன்றைக்கு எல்லா திருக்கோயில் இறைவனும் எழுந்தருளி தீர்த்தம் கொடுக்கின்ற விசேஷம் நடக்கும். அதுபோல் வைகாசியிலே சஷ்டி விழா மிகச்சிறப்பானது. காவிரிக்கு வடகரையிலிருந்து உத்தரமாயூரம்னு பேர். அங்கே வள்ளலார் கோயில், இந்தூர் கோயில் இருக்கிறது. யோகாசனத்திலே ஞானமுத்திரையோடு தட்சிணாமூர்த்தியாக இருந்து ரிஷபதேவிக்கு உபதேசம் செய்யும்படியான மேதா தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் அங்கே இருக்கிறது. இந்த திருக்கோயில் இருவர் பாடிய பதிகங்களை பெற்றது மட்டுமல்லாமல் அபயாம்பிகை மாலை, அபயாம்பிகை அந்தாதி, தலபுராணம், அபயாம்பிகை சதகம் போன்ற இலக்கியங்கள்லாம் பெற்றது. இதில் அபயாம்பிகை மாலை, அபயாம்பிகை அந்தாதி எல்லாம் மகாவித்வான் மீனாட்சிங்கன் பிள்ளை அவர்கள் எழுதியது. மகாவித்வான் மீனாட்சிங்கன் பிள்ளை தான் தமிழில் 1,00,000 கவிதை எழுதியவர். பெரிய கவிஞர். அவருடைய பேச்செல்லாம் கவிதை. அதுதான் டாக்டர் உவேசா அவருடைய ஆசிரியர் பிறார்.
இப்பேற்பட்ட ஒரு பெரும் கவிஞர் பாடிய 3 இலக்கியங்கள் தலபுராணம் கூட மயிலாடுதுறைக்கு அவர் தான் இயற்றினார். அபயாம்பிகை சதனம் என்பது நல்லாத்துக்குடி கிருஷ்ணய்யர் என்பவர் இயற்றியது. இந்த சதனம் இருவருடைய பாடல்கள் மிக விசேஷமான பாடல்கள். ஞானசம்பந்தர்கள் ஊனத்து இருள் நீங்கிட வேண்டி ஞான பொருள் கொண்டடும் தேனொத்து நீயான் தேர்வானம் மயிலாடுதுறை என்று பாடுகிறார். அந்த பதிகம் கரவின்றி நான் மாமலர் கொண்டு என்று தொடங்குகின்ற முதலாம் திருமுறை என்னுடைய பதிகம். ஏனமோடு எயிராட அறவோடு என்று சொல்கின்ற 3ஆம் திருமுறையிலேயும் ஒரு பதிகம் இருக்கிறது. அந்த பதிகத்தில் உள்ள பாடல் தான் இப்போது நான் சொன்னது. ஊனத்திருள் நீங்கிட வேண்டி ஊனமாகி இருட்டு நீங்க. சாதாரண பகல் வருகிறது, இருட்டு வருகிறது, அது ஒன்றும் ஊனம் பண்ணிடுறது. இருட்டு வரும்போது படுத்து தூங்க போகிறோம், மறுநாள் காலையில் எழுந்திரிக்க போகிறோம். அதனால் மனித உடம்புக்கு ஒரு கெடுதியும் கிடையாது. ஆனால் மனித சரீரத்தை மனித பிறப்பையே இழிவுபடுத்துகின்ற ஒரு இருட்டு உண்டு. அதுதான் ஊனத்து இருள். அது என்ன ஊனத்து இருள்னா அறியாமை என்ற இருட்டு. அறியாமைன்னா பொருள்களை நிறைய தெரியுது, உலக விஷயங்கள் நிறைய தெரியுது. ஆனால் இறைநெறி செய்தி எதுவுமே தெரியலன்னு சொன்னால் அதை விட ஒரு இருட்டு வேற ஒன்றும் கிடையாது. அந்த இருள் நீங்கிட வேண்டுமானால் ஞான பொருள் கொண்டு அடிக்க வேண்டும். அப்படி திருவடியிலே என்ன இருக்குன்னா ஞான பொருள் இருக்கிறது. அந்த திருவடியை வணங்கி அந்த ஊனத்து இருள் நீக்கி ஞான பொருளை கொள்ள வேண்டும் என்ற அரிய தத்துவத்தை ஞானசம்பந்த சுவாமிகள் இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அப்பர் சுவாமிகள் அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும் கண்டு வீட்டிருக்கும் கருத்தொன்றிலேன். சாமியே அப்பா தேவலோகத்தில் இருக்கியா அப்படின்னு கேட்டார். இல்லை சாமி எனக்கு வேண்டாம். சரி தேவலோகத்தில் பதவி தர இருக்கியா அப்படின்னா பரவாயில்லன்னு சொல்லி ஒத்துக்குவாங்கன்னு நினைச்சு சாமி கேட்குறார். அது திருமால் பதவியாக இருந்தாலும் பிரம்ம பதவியாக இருந்தாலும் கூட வேண்டாம். அமரர்கள் இருக்கையும் அது கூட வேண்டாம். பின் என்னதான் வேணும்? பண்டு சேர் மயிலாடுதுறையாரும் தொண்டர் பாதங்கள் துறையிலே. மயிலாடுதுறையிலே சிவபெருமானுடைய அடியவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்கள் பாததூளி படுகின்ற பெருவாழ்வு தான் எனக்கு வேணுமே தவிர எனக்கு தேவலோகத்து வாழ்வும் தேவர்களுக்கெல்லாம் தலைவராக வேறு வேறு அமரர் பதவிகளாகிய எதுவும் எனக்கு தேவையில்லை என்பதாக அப்பர் சாமி பாடுகின்ற பாடல். இந்த மயிலாடுதுறையில் தான் அப்பர் சாமி ஒரு ஆச்சரியப்படுகின்றார். நிலைமை சொல்லு நெஞ்சே தவம் என் செய்தாய். இன்னமும் நீ போன ஜென்மத்தில் நிறைய தவம் பண்ணியிருக்க போல இருக்குங்கிற. மயிலாடுதுறைக்கு வந்த உடனே நிலைமை சொல்லு நெஞ்சே, போன பிறகு சமாச்சாரம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லு. தவம் என் செய்தாய், என்ன தவம் பண்ணி இந்த மயிலாடுதுறைக்கு சுவாமியை வழிபடுகின்ற பேரினை பெற்றார். இந்த சுவாமி இப்படிப்பட்டவர். கலைகள் ஆயவல்லார், 24 கலைக்கு மேற்பட்ட கலைஞி. அது ஞானக்கலை. அந்த ஞானக்கலையை ஆராய்ச்சி பண்ணுகின்ற பெருமான் கைலாய நன்மலையன், கைலாய மலையில் இருக்கிற பெருமான். மயிலாடுதுறையன், மயிலாடுதுறையில் இருக்கிற பெருமான் நம் தலையின் மேலும் மனத்துள்ளும் தங்கவே நிலைமை சொல்லு நெஞ்சே. அவர் என்னுடைய தலையிலே தங்கியிருக்கிறார், என் மனசிலே தங்கியிருக்கிறார். இப்பேற்பட்ட சுவாமி என் மனசிலும் தலையிலும் தங்கும்படியாக போகிற ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணாய் எனக்கு தெரியலையே. ஆனால் மானுடப்பிறப்பிலே இருப்பவர்கள் சொல்லுவது போல் அந்த பாட்டு இருக்கிறது. இதெல்லாம் நாமெல்லாம் சொல்லிக்கிறதுக்கு தான். இதெல்லாம் அவர் போன ஜென்மம்னு ஒரு ஜென்மம் இருந்து பெரிய புண்ணியமெல்லாம் பண்ணி வரல. போன பிறவி என்பது ஒரு பிறவியே கிடையாது அவருக்கு. முன்பு எங்கே இருந்தார்? கைலாயத்திலே வாகீச முனிவராக இருந்தவர். அவர் எங்கே தவம் பண்ணுறதுங்க? அவர் கைலாயத்துக்கே போனவர், கைலாயத்தில் இருந்தால் இங்கே இருக்கார். எனவே அது மானுடர்கள்
மயிலாடுதுறைக்கு சென்று அந்த பெருமானை சேவிக்கிற பெருமையும், அந்த பெருமானை நெஞ்சிலே இருத்துகின்ற பாக்கியமும், அந்த பெருமானுடைய திருவடிகளை சிறமேற்கொள்கின்ற பாக்கியமும் யார் பெறுகிறார்களோ அவர்கள் சொல்ல வேண்டியது. பலருக்காகவும் பாடுவது தேவாரம் ஆகியினாலே அப்படியான ஒரு சிறப்பு செய்தியை சொல்லியிருக்கிறார். அடுத்து ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திலே அப்பர் சுவாமி ஞானசம்பந்த சுவாமிகளும் திருப்பதிகம் பாடியருடைய திருத்தலங்களிலே 29வது தலம் மேலை திருக்காட்டுப்பள்ளி என்பதாகும். மேலை திருக்காட்டுப்பள்ளி என்பதனாலேயே கீழே திருக்காட்டுப்பள்ளின்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் சில இடங்களில் வந்து அப்படி மேலைச்சேரின்னு ஊர் இருக்கும், அப்போ கீழைச்சேரின்னு ஒரு ஊருக்கு மேலே கேட்கக்கூடாது இருக்குது. நான் இப்போ சொன்ன உதாரணத்தில் இருக்குது. அதுக்கு இலக்கணாசிரியர் மேலைச்சேரி கோழி அழைத்தது என்பது கீழைச்சோரி கோழி அழைப்புட்டது என்று பொருள் என்று எழுதுவாங்க. அதாவது மேலைச்சேரியில் இருக்கிற கோழி கொத்துச்சின்னா கீழைச்சேரி கோயிலில் இருக்கிற கோழியைத்தான் கொத்துச்சின்னு சொல்லாத, வேற எந்த ஒரு கோழியையும் கொத்திருக்கலாம். ஆனால் மேலே என்று வந்தால் கீழைன்னு ஒன்று இருக்கணும். சோழ நாட்டு தென்கரை தலம். ஆனால் கீழே திருக்காட்டுப்பள்ளி என்பது சோழ நாட்டு வடகரைத்தலம். தென்கரைத்தலம் மேலை, வடகரைத்தலம் கீழே என்று அடையாளம் வைத்துக் கொள்ளலாம். இது திருவெண்காட்டுக்கு அருகிலே இருக்கிற தலம் இந்த திருக்காட்டுப்பள்ளி என்பது. காவிரியிலிருந்து குடமுருட்டி ஆறு என்ற ஆறு பிரியும்படியான இடத்துல இந்த மேலை திருக்காட்டுப்பள்ளி இருக்கிறது. வழி சொல்லுவதானால் திருவையாற்றிலிருந்து கல்லணை சாலையிலே இந்த தலம் திருவையாற்றிலிருந்து கல்லணைக்கு போகிற சாலையிலே இந்த தலம் இருக்கிறது. அக்னி வழிபட்டதினாலே இந்த தலத்தை அக்னீஸ்வரம் என்றும் சொல்வார்கள். இறைவனுடைய திருநாமமும் அக்னி வழிபட்டதினாலே அக்னீஸ்வரர் என்பதே திருநாமமாக இருக்கிறது. இறைவி சௌந்தரநாயகி அழகு அம்மை என்பது இறைவனுடைய திருநாமம். வன்னிமரமும் வில்வமும் இங்கே தலவட்சமாக இருக்கிறது. காவிரி தலமாகினாலே காவிரி தீர்த்தம் என்பது ஒன்று வச்சுக்கணும். அல்லாமல் அக்னி தீர்த்தம்னு ஒன்று இருக்குது. அந்த குளம் கிணறு போல் இருக்கும், கிணறு வடிவில் இருக்கும். அந்த குளமே குளமாட்டம் இருக்காது. கார்த்திகை ஞாயிறு, மாசி மகம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம் இந்த நாட்களிலே அந்த திருக்குளத்தில் நீராடுவது என்பது இம்மை நலங்கள் பலவற்றையும் பெறுவதற்குரிய விசேஷமான நாட்கள்னு சொல்வார்கள். உறையூர் சோழர்களிலே எல்லாம் சிவபக்தர்கள், உறையூர் சோழர்கள்லாம் சிவபக்தர்கள். அப்படிப்பட்ட சிவபக்தர்கள் எப்போதும் சோழ மன்னர்களுக்கு 3 மனைவியர்கள் 3 தேவியர்கள் இருப்பார்கள். இது இன்னும் சொல்லப்பட்டது. ஒரு தேவி பட்டத்து ராணியாக அரசகுலத்திலே பிறந்தவள். இன்னொரு தேவி என்பது அந்த சோழ நாட்டிலே அதிகமாக இருக்கிற வம்சத்தினர் யாரோ அவருடைய குலத்திலே பிறந்தவர் பற்றி மணந்து கொண்டார். 3வது மணந்து கொள்ளும் பெண் பிரியை, அவருக்கு விருப்பமான ஒரு பெண் என்று 3 நிலை. ஆனாலும் ராஜகுலத்திலே வந்தவர் தான் பட்டத்தரசியாக இருப்பது என்பது சோழருடைய வழியாக பின்பற்றிய ஒரு முறை. அதில் இந்த 2 மனைவியோடு அந்த உறையூர் சோழன் வாழ்ந்திருக்கிறார். 3வது மனைவி என்பது கட்டாயம் அல்ல. அந்த 2 மனைவியோடு வாழும்பொழுது முதல் மனைவி, இந்த ராஜகுலத்தில் பிறந்த மனைவி, அவர்களுக்கு பட்டத்து ராணிகளுக்கு தனியாக நந்தவனங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அவர்களுக்கு என்னென்ன மலர்கள் விருப்பமானதோ அந்த விருப்பமான மலர்களை எல்லாம் பயிரிட்டு கொள்வதும், அந்த விருப்பமான மலர்களை விருப்பமான முறையிலே அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்காக நந்தவனங்கள் கொடுப்பார்கள். பட்டத்து ராணிக்கு ஒரு நந்தவனம், இளையவளுக்கு ஒரு நந்தவனம் கொடுத்தார்கள். இளையவள் வண்ண வண்ண நிறங்கொண்ட மனம் மிகுந்த மலர்களை எல்லாம் பயிரிட்டு பெரிய பெரிய மாலையெல்லாம் கட்டி பூச்சரம்லாம் கட்டி தலையில் வச்சு உடம்பெல்லாம் மலரால் அலங்கரித்து கொண்டு அழகு பார்க்கிற குணமுள்ளவள் 2ஆம் ஆள். 1ஆம் பெண் ஒரே ஒரு பூ மாதிரிக்கு தலையில் வச்சுட்டு அந்த மலர்ந்த மலரெல்லாம் தானே கரெக்ட் நல்ல குணம் உள்ளவள்.
அப்படி சிவனுக்கு சூட்டுகின்ற முதல் மனைவி தானே சூட்டி கொள்கின்றவள் இளையவள். இளையவளுக்கு உரிய ஊர் உறையூர். அந்த உறையூர் மண்மேடிட்டு அழிந்து போனது, மண்மாரியால் அழிந்தது. மூத்தவள் இருந்த தலம் படித்தது. அந்த தலம்தான் இந்த திருக்காட்டுப்பள்ளி என்று ஒரு வரலாறு உண்டு. இந்த மூத்தவளாகிய பெண் வாழ்ந்த தலம் திருக்காட்டுப்பள்ளி என்பதாக, அந்த மூத்தவள் மலர் மாலை சூட்டியது இந்த அக்னீஸ்வரனுக்கு என்பதாக தல வரலாறு சொல்கிறது. அப்பர் சாமியும் ஞானசம்பந்த சாமியும் பதிவு பாடியிருக்கிறார்கள். வாரும் மண்ணும் முலை மங்கையோர் பங்கினன் ஊரும் மண்ணும் பலி உண்பதும் வெண்டலை காரும் மண்ணும் பொழில் சூழ்ந்த காட்டுப்பள்ளி நீரும் மண்ணும் சடை நிமலர்தம் நீர்மையே. நீர்மை என்பது தன்மை, குணம். வாரும் மண்ணும் முலை மங்கை உமையுமை ஓர் பங்கினன் உமையுமையை பக்கத்திலே கொண்டிருக்கிறவன். ஊரும் மண்ணும் பலி உண்பதும் வெண்டலை. அவர் ஊரூர்தோறும் எப்பொழுதும் நிலையாக பலி எடுத்து கொண்டிருப்பது வெண்டலையிலே பிரம்மகபாலத்திலே வச்சு எடுத்துக்கொள்கிறார். அது முன்னமே சொல்லப்பட்டது. அந்த பிரம்மகபாலத்தில் வச்சு எடுப்பது உயிர் பலி தேர்தல்னு பேர். பகவாத்மாக்களை கரை தேற்றுவது என்பது அதுதான். காரும் மண்ணும் பொழில் சூழ்ந்த காட்டுப்பள்ளி நீரும் மண்ணும் சடை நிமலர்தம் நேர்மையே. திருக்காட்டுப்பள்ளியிலே இருக்கிற பெருமான் சிரத்திலே இந்த நீரை தாங்கியிருக்கிறார், கங்கை நீரை தாங்கியிருக்கிறார் என்று பனூரிலே இருக்கிறது. பிரசாந்திய பனூரிலே மாட்டுப்பள்ளி மகிழ்ந்துரை வைக்கலாம் கேட்டுப்பள்ளி கண்டு கெடுவீது ஓட்டுப்பள்ளி விட்டு ஓடல் ஊரா மூனம் காட்டுப்பள்ளி ஊழாங்கள். திருக்காட்டுப்பள்ளியிலே இருக்கிற பெருமானுடைய திருக்கடலை இறப்பதற்குள்ளே சேர்ந்தவர்கள். அதை அந்த திருவடிகளை சென்று வணங்குங்கள். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நான் போகல. மாட்டுப்பள்ளி மகிழ்ந்துரை வீர்க்கலாம் கேட்டு பள்ளி கண்டி தூங்குமுஞ்சியா இருக்கேன்னா பள்ளி கண்டி இருந்தால் தூங்குமுஞ்சியா இருக்கீங்க. செல்வத்தினாலே மகிழ்ந்து உறைவீர். நாடு என்று செல்வம். செல்வத்தினாலே மகிழ்ந்திருப்பவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஓட்டு பள்ளி, இந்த உடம்பு ஓடு. இந்த ஓடாகிய வீட்டை விட்டு உயிர் ஓடல் உறாமும், உயிர் ஓடுவதற்கு முன்பு காட்டுப்பள்ளி உலான் கடல், திருக்காட்டுப்பள்ளியிலே இருப்பவனுடைய திருவடிகளை சேருங்கள் என்று அந்த அப்பசாமியுடைய பகுதியும் சொல்கிறது. எனவே திருக்காட்டு இறைவனை வழிபடாதவர்களெல்லாம் விழித்து கொண்டிருந்தால் கூட விழித்து கொண்டிருப்பதாக பொருள் இல்லை. உண்மையான விழிப்பு என்பது ஞானத்தின்பால் ஏற்படுத்துகின்ற விழிப்புத்தான். ஞான கண் திறத்தல் என்பதுதான் விழிப்பே தவிர ஊனக்கண் திறத்தல் என்பது விழிப்பு நிலை அல்ல என்பதைத்தான் இந்த பனூரிலே அப்பசாமிகள் மிக சூட்சமாக சொல்லியிருக்கிறார்கள். சோழ நாட்டு திருத்தலங்களிலே, ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட திருத்தலங்களிலே ஞானசம்பந்த சுவாமிகளும் அப்பர் சுவாமிகளும் பதிகம் பாடியருடைய தலங்களின் அகர வரிசையில் 30வது திருத்தலம் வலஞ்சுழி என்ற திருத்தலமாகும். இப்போ திருவலஞ்சுழி, சில பேரை திருன்னு சேர்த்தா திரு இல்லாமல் சொல்லுவாங்க. ஆனால் வலஞ்சுழின்னு சொல்லி திருவை சேர்னா திருவை சேர்த்தே பேசுகின்ற பழக்கம் இந்த திருவலஞ்சுழிக்கு உண்டு. திருவலஞ்சுழி என்பது இருக்கிறது. இந்த திருவலஞ்சுழி என்ற திருத்தலம் சோழ நாட்டு தென்கரை திருத்தலம். பெரும்பாலும் விநாயகருடைய திருத்தலம், முருகனுடைய திருத்தலம் என்றெல்லாம் நம்ம சொல்கிறோமே தவிர அதெல்லாம் சிவத்தலங்கள் தான். அங்கே சாமி அம்பாள்லாம் உண்டு. முருகன் பிரசித்தி பெற்ற பிறகு சாமி இப்போ சந்நிதி இருக்குன்னே தெரியாது. சில பேர் முருகனை மட்டும் வழிபட்டு வந்துடுவாங்க சாமி இல்லை, சிவகோயில். அதேபோல் திருவலஞ்சுழி என்பதும் அது சிவன் கோயில். சிவன் கோயிலில் சுயதேவ விநாயகர் இருக்கிற காரணத்தினாலே இது விநாயகருடைய தலமாக வர்ணிக்கப்படுகிறது. சோழ நாட்டு தென்கலை தலம் வெள்ளை விநாயகர் தலம் என்பது ஸ்வேதம் என்பதற்கு கடல் நுரைன்னு.
கடல் நுரையால் இயற்கையாகவே அமைந்த விநாயகர் ஆகினால் சுவேத விநாயகர்னு பேர். இந்த திருவலஞ்சுழி சக்திவனம், தட்சிணாவர்த்தம் என்றெல்லாம் திருநாமங்கள் இருந்தது. சாமிமலைக்கு மிக அருகாமையில் உள்ளது. கும்பகோணம் திருவலஞ்சுழி சாமிமலை பக்கத்தில் ஒரு ஊர்களுக்கு ஒரு நகர எல்லைக்கு உட்பட்ட ஊர்களாகவே சொல்லலாம். காவிரி வலமாக சுழித்து வருவதனால் வலம் சுழின்னு பேர். காவிரியாறு அந்த சாமியினுடைய திருக்கோளுக்கு வலது பக்கமாக வளைந்து வருகிறது. ஆகையினால வலம் சுழித்து வருவதனாலே அதற்கு வலம் சுழி என்று பெயர். திருவிடைமருதூருக்கு பரிவார தலங்களிலே விநாயகர் தலமாக இருப்பது என்று திருவள்ளுவர். ஆதிசேஷன் பூமியை எட்டி பார்த்தா அப்போ ஒடுக்கி கொண்டா ஒரு பள்ளம் ஏற்பட்டு அந்த பள்ளத்தின் வழியாக காவிரி தண்ணெல்லாம் கீழே போயிடுச்சோம். அது தொடர்ந்து காவிரி தண்ணி போக முடியாது, எல்லா தண்ணியும் கீழே போகுது. அப்போ இறைவன் சோழன் கவர்ந்தான், வருத்தப்பட்டான், இறைவனிடம் வேண்டிக் கொண்டான். பலி கொடுத்தாவது இந்த காவிரியை மேலேற்றி முன்னே போல எப்பொழுதும் பாய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். ஒரு ராஜாவோ ஒரு மகரிஷியோ தன்னை பலி கொடுத்தால் காவிரி வெளிப்படும் என்று ஒரு அசரீர் ஏற்பட்டது. அந்த பக்கத்தில் ஏரண்டம் என்னும் ஒரு செடி, கொட்டைச்செடின்னு பேர் ஏரண்டம். அந்த ஏரண்டம் என்ற கொட்டைச்செடியின் கீழே ஒரு ரிஷி தவம் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு ஏரண்ட முனிவர்னே பேர். ராஜா, நீ விட வேண்டியதில்லை, நான் அந்த பள்ளத்தில் விழுந்து காவிரியை மேல் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அந்த ஏரண்ட முனிவர் வித்தியாகம் செய்து காவிரியை மேலேற்றினார் என்பதாக ஒரு புராண வரலாறு உண்டு. அந்த ஏரண்ட முனிவர் வலஞ்சுழி, நாகேஸ்வரம், ஆம்புரம், நாகைக்காரணம் ஆகிய தலங்களிலே மகாசிவராத்திரி நாளிலே வெளிப்பட்டு வழிபாடு செய்கிறார் என்பதாக ஒரு ஐதீகமும் இருக்கிறது. கபர்த்தீஸ்வரர், கற்பக நாதேஸ்வரர், செஞ்சடிநாதர், வலஞ்சுழிநாதர் என்பதெல்லாம் இங்கே இருக்கிற சுவாமியினுடைய திருநாமங்கள். பிரகநாயகி, பெரிய நாயகி என்பது அம்பாளுடைய திருநாமம். தலவிருட்சம் வில்வம். தல விநாயகர் ஸ்வேத விநாயகர், வெள்ளை வாரண பிள்ளையார். இந்த கோயிலில் ரொம்ப பேர் அந்த பிள்ளையார் மட்டும் வழிபட்டு வந்துடும். கணேசன் கோயிலில் போய் எந்த திருநள்ளாறு போகிறோம், அந்த தூணுக்கு பக்கத்தில் இருக்கிற கணேசன் வழிபட்டு இது எல்லையிலே போய் திரும்பி வந்துடுறீங்க. உள்ளே சிவன் கோயில், பரிவார தேவதையாகத்தான் அந்த தேவதைகள்லாம் வருகிறார்கள். விநாயகரை வழிபட்டு சிவனை வழிபடலைன்னா புண்ணியமே கிடையாது. விநாயகருக்கு பிடிக்காத செயலை செஞ்சுட்டு அப்புறம் விநாயகர் வரம் கொடுக்கணும்னா அதை எப்படி கொடுப்பாரு? ஆகினாலே திருக்கோயிலுக்கு போனால் அது சிவன் கோயில்தான் என்பதை உணர்ந்து சிவனாரை வழிபட வேண்டும். மூலவர் மிக அற்புதமாக அழகாக இருக்கார். ஸ்வேத விநாயகரும் அழகாக இருக்கார். அம்பாள் திருமணக்கோலத்திலேயே எப்பொழுதும் காட்சி கொடுக்கின்றது இந்த தலத்தில் தான். இங்கே அஷ்டபுஜ காளி உருவம் மிகவும் பிரசித்தமானது. பைரவர் ரொம்ப உக்கிரமாக இருந்ததாகவும் அதனால் கொஞ்சம் பின்னப்படுத்தி உக்கிரத்தை குறைத்தார்கள் அப்படின்னு சொல்லுவார். கொஞ்சம் பின்னமான நிறைய இருக்கிறது. இந்த திருத்தலில் வண்டலாம் மலர் விரை நறு தன் தேன் என்ற வினா உரைப்பதிகத்தை ஞானசுந்தரம் சாமி பாடியிருக்கிறார். மூணாம் திருவிழாவையும் பள்ளமதாய படசடை மேல் என்று தொடங்குகின்ற திருப்பதிகத்தை பாடியிருக்கிறார்கள். இந்த வண்டலாம் மலர் விரை நறு தன் தேன் என்ற வினாவுரை பதிகத்தில் ஒரே ஒரு கேள்வி 10 பாட்டிலையும் இருக்கும். என்ன கேள்வின்னா, வலி தேர்ந்து உடல்வது ஏன்? சாமி பிரம்மகபாலத்தை வச்சு பிட்சாடன மூர்த்தியாக இருக்கிறாரே, அது எதுக்காக? வீணா மட்டும் வீணா பிரயோஜனம். விதையும் இருந்தால் தானே நமக்கு சௌகரியம். வீணாவை மட்டும் முடிச்சுட்டா வாத்தியார் கேள்வி கேட்க மட்டும் தெரியும், பதில் எங்கே இருக்குன்னா வாத்தியாருக்கே தெரியாதுன்னா இப்போ பையன் எதை வச்சு தான் எழுதுவோம்.
இது தேவாரம் பூரா படிக்கிறவங்களுக்காக இந்த இடத்துல வினாவரி பதிகம் மட்டும் போட்டார். வினாவை மட்டும் ஒரு பதிகமாக போட்டார். இதற்கு விடை திருத்தெளிச்சேரி பதிகத்திலேயும் திரு இரும்பூளை பதிகத்திலேயும் 2 பதிகங்களில் இதுக்கு விடை இருக்கு. வினா ஒரு பக்கம், விடை ஒரு பக்கம். விடையை கண்டுபிடிக்கிறது தேவாரம் பூரா படித்தாதான் நீங்கள் இந்த விடையை எடுக்க முடியும். அந்த வினா என்ன? பலி தேர்ந்து உணர்வது ஏன்? சற்று முன்னே சொன்னது போல மைக்குள் கன்னியர் கைவளை கவர்வது என்பதை விடையாக அந்த பதிகங்களிலே தெளிச்சேரி இரும்புடை பதிகங்களிலே சொல்லுகிறார். யார் அந்த கன்னியர்? கன்னியர்னு சொல்கிறார். அது தாருகவனத்து ரிஷிபத்தினியரை சொல்கிறார். ரிஷிபத்தினியரை என்ன வார்த்தையில் சொல்கிறார்? கன்னியருங்கிறார். நான் சாமி போன்ற அவதாரிகளுக்கு தான் அந்த ரகசியமே தெரியும். ரிஷிபத்தினிகள் என்று சொல்லுவதனாலே ஏதோ நம்ம போல் அவங்கெல்லாம் குடும்பம் நடத்தினார்கள் என்று நினைக்கிறார். ரிஷி என்று சொன்னாலே 7ஆம் அறிவு வாய்க்கப்பட்டவர்கள், மனித சரீரத்துக்குள்ளே எந்த ஒரு தேவையும் இல்லாதவர்கள். இந்த அதீத புத்தி சமயத்தில் கோளாறு பண்ணும். அந்த கோளாறுனால்தான் சிவபரம்பொருள் இல்லாமலே வேள்விகள் செய்யலாம் என்பது போலெல்லாம் அவர்கள் செஞ்சு சிவனையே எதிர்க்க துணிந்தவர்கள். பரம்பொருளை நம்புவார்கள், ஆனால் பரம்பொருளுடைய வடிவமாக இருக்கிற ஈஸ்வரஸ்தானத்தில் இருக்கிற சிவனை நம்ப மாட்டார்கள். அதுக்கு சமமான பலம் தனக்கு இருக்கிறதாக நினைத்துக் கொள்வார்கள். அது ஒரு விதமான அறிவின்மை. நல்ல ஜோதியாக இருக்கிற விளக்கில் கொஞ்சோண்டு ஒரு கருப்பு தெரியும். கொஞ்சம் அதீதமான அறிவு இருந்தாலும் அதில் ஒரு அறியாமையும் ஒன்று இருக்கும். அந்த அறியாமை தான் அது. ஆனால் உண்மை உணர்ந்த அவருடைய பத்தினிகள் கன்னிகள் நம்ம போல மாத வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அல்ல. அந்த கன்னிகள் சிவபெருமான் உச்சாரண உருவத்தில் வரும்போது காமுற்றார்கள். ஆகா, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க என்று சொல்லி மதுரையிலே போய் வணிகர் குல பெண்களாக பிறக்க கடவீர்கள் அப்படின்னு ரிஷிகள் அந்த பெண்களுக்கு சாபமோட 7 பெண்களும் இங்கே வந்து பிறந்த உடனே சாமி வளையல் விட்டப்படலாம். இவர் வளையல் எடுத்துட்டு போகிறார். வளையக்காரர்களாக போய் இந்த வளையலை போய் மாட்டி விடுவது போல மாட்டி விட்டோம்னா மிகுந்த காமத்திலேயே அவர்கள் வைக்கிறார். அது ஆன்மாவினுடைய தாகம், இறை திருவடியை அடைவதற்கான தாகம். இவர்கள் பக்குவிகள் என்பதை அறிந்துதான் தாரகவனத்துக்கு சாமி போனதே. அவர்கள் மண்வளத்துக்கு வந்த உடனே கொஞ்ச நெஞ்சம் இருந்த வினையும் கழிந்து விட்டது ஆகியினாலே அவரை ஆட்கொள்வதற்காகத்தான் போகிறார். ஆக இவர் பிச்சை எடுக்க போனது, வணிகம் செய்ய போனது எல்லாம் பக்குவாத்மாக்களை கடைத்தேற்றுவதற்காக. ஆக பிரம்மகபாலத்தில் அவர் அரிசி, உப்பு, மிளகா, புளியெல்லாம் போட்டு நான் வீட்டில் எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிடணும். அப்படி சமைச்சு சாப்பிட்றவங்க அந்த ஓட்டு மண்டபத்தையாக தூக்கிட்டு வருவாங்க. அப்படிப்பட்ட அவசியம் அவருக்கு என்ன இருக்குது? எனவே அவர் பலி தேர்வது என்பது பக்குவாத்மாக்களை ஈடேற்றுதல் என்ற கருத்தை பதிலை வேறொரு பதிகங்களில் சொல்லியிருக்கிறார். ஒரு பதிகத்தினுடைய தொடக்கமே என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே. ஞானசம்பந்தருடைய பதிகம் முதல் பதிகம். இருங்கடல் வையத்து முன்னையும் நீ புரி நல்வினை பயன்எடை முழுமதி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ் திருவலஞ்சுடி வாணனை வாயாரப் பண்ணி ஆதரித்து எத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்யும். கூட்டுவெளி பொருள் கூட்டுவெளி பொருள்னா திறந்துடுமின் அப்படின்னு வார்த்தையை தொடர்ந்துவார். எதை திறக்கிறது? கண்ணாரக்கான கதவுன்னு முடிப்பார் பாட்டார். கண்ணாரக்கான கதவு திறந்துடுமின் வார்த்தையில் கொண்டு வந்து சேர்க்கணும். பூட்டுக்கு அப்படி வளவு இருக்கும். அந்த காலத்து பூட்டு இப்போ என்னென்னமோ இருக்குது பூட்டு. அப்படி ஒரு வளவு வந்து அப்படி சேர்ந்துக்கும். அதை போல் கடைசி வார்த்தையை கொண்டு வந்து அதை வார்த்தையோட சேர்த்தா தான் பாட்டு பொருள் வரும். இங்கே பாட்டை பாருங்கள். வலஞ்சுழி வாணனை, திருவலஞ்சுழியிலே இருக்கிற பெருமானை வாயார பண்ணி, பலமுறை, பண்ணின்னா பலமுறைன்னு அர்த்தம், ஆதரித்து ஏற்றியும் விருப்பத்தோடு. இங்கே ஆதரித்தல் என்பது என்னமோ எனக்கு ஆதரவு கொடுக்குற அந்த ஆதரவு அல்ல. ஆதரித்து ஏற்றியும், ஏற்றுதல் மட்டுமில்லை, பாட முடிந்தவர்களுக்கு பாடியும், அதோடு சேர்த்து வழிபாடு செய்யும். இந்த 3 செய்கின்ற
பாக்கியம் அந்த மனித பிறப்பிலே கிடைத்தது. அப்படி கிடைத்தது, அதனாலே என்ன புண்ணியம் செய்தது. இப்போ எனக்கு சத்தியா வருது, நீ ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்க. என்ன புண்ணியம் அது? என்ன புண்ணியம் செஞ்சால் இப்படி ஒரு பாக்கியம் அடுத்த பிறவிலே கிடைக்கும். இதை 4 பேருக்கு எடுத்து சொல்லிட்டோம்னா அந்த புண்ணியத்தை கொள்ளுவானே அடுத்த ஜென்மத்திலேயாவது திருவள்ளஞ்சொலி வாணனை பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடுகின்ற பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கட்டுமே. கூட்டு இருப்பவர்கள்லாம் கடைசி வார்த்தையும் வார்த்தை என்னன்னு சேரணும். ஆனால் ஞானசம்பந்த சுவாமிகள் இவரெல்லாம் இலக்கணத்தை கொஞ்சம் அதீதமாகவே பயன்படுத்துவார்கள். ஒரு வரியே சேர்க்கிறார், கடைசி இருக்கிற வரியும் முதல் வரியுமாக சேர்க்கிறது. கூட்டில் பாதி அந்த வில்லு தான் இருக்குது. ரொம்ப அற்புதமான பையன். தேவாரம் பாடுகின்ற பூதமூர்த்திகள்லாம் இந்த பாட்டத்தை முதல்ல சொல்லுவார்கள். பிடியதன் உருவமை கூட சொல்லுவாங்க. அடுத்தது என்ன புண்ணியம் செய்தன் நெஞ்சமே இந்த பதியத்தை தவறாமல் பாடுவார்கள். காரணம், இது விநாயகர் தலம் ஆகியனாலே இந்த பாடலை சொல்லுவதே ஒரு விநாயகர் வழிபாடு, சிவ வழிபாடும் ஆகிறது என்பதனாலே இது பாடுவார்கள். அப்பர் சுவாமிகள் இலங்கை வேந்தன் ஏறுவது தோல் ஏற நலங்குள் பாதத்து ஒரு வீரல் ஊண்டினான் மலங்கு பாய்வயல் சூழ்ந்த வலஞ்சூழி வலங்குள் வாரடி என் தலை மேலவே. எதை சொல்கிறேன்னா, அரசர்களெல்லாம் கல்வெட்டு கட்டிட்டு இந்த தர்மத்தை காத்தவருடைய திருவடியை நான் தலைமையிலே வைத்துக் கொள்கிறேன்னு முடிப்போம். பல பேருடைய கல்வெட்டுக்கு தென்காசியில் பாண்டியன் சொல்கிறான், யாராகினும் தென்காசி ஆலயம் மாறாதோர் குற்றம் வந்தால் அதனை அப்போதே அங்கு நேராகவே ஒழித்து புறப்பார்களை நீதியுடன் பாராதனை பணிந்தேன் பராக்கிரம பாண்டியனே. இந்த கோயிலுக்கு வரலைங்கிற குறைபாடு யாருக்காவது இருந்து அவங்க அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு போனாங்கன்னா போகும்போது ஒரு பரிசு என்ன தெரியுமா, அவங்கள உட்கார வச்சு நான் சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து அவங்க காலத்துக்கு என் தள்ள வச்சுக்குவேன். மன்னருடைய கல்வெட்டுகள் எல்லாம் கடைசியில் இந்த தர்மத்தை காப்பாற்றுகின்றவர்கள் இன்னவாறு இருக்க வேண்டும், அதில் அவருடைய திருவடியை நான் தலைமையாக வைத்துக் கொள்வேன் என்பதெல்லாம் சொல்வார்கள். இங்கே வலஞ்சுழி என்ற இந்த திருத்தலத்துக்கு வந்து வழிபடுபவர்கள் யார் யாரோ அவருடைய கால்களையெல்லாம் என் தலைமையிலே எடுத்து வைத்துக் கொள்கிறேன் என்பதாக அப்பர் சுவாமி பாடுகிறார். ரொம்ப அபூர்வமான கருத்துள்ள பாடுகிறார். இலங்கை வேந்தன் ஏறு வது தோல் ஏற நலங்குள் பாதத்து ஒரு வீரல் ஊன்றினான். சுவாமி ராவணேஸ்வரன் கைலாயமலையை தூக்குகிறார். அம்பாள் கோபமாக தனியாக இருந்த நேரம் கைலாயத்தை உழுக்கணும்னு அம்பாள் பயந்து போய் சாமி வந்து கட்டி கொடுத்தார். கோபம் இல்லாமல் எங்கேயோ பறந்து கொடுத்து, ஆனாலும் கூட இப்போ சொல்கிற எவனோ ஒருத்தன் இந்த அக்கிரமம் பண்ணுறான், நம்ம இருக்கிற வீட்டையே அசைச்சு பார்க்குறான், அவன் நசுக்குங்கிறான். யூடியூப்ல இருக்கிற ராவணன் தெரியும், அவன் தான் சாமகானத்துக்கு இசையமைத்தவன் தெரியும், அவனால் தானே நீ கோபமாக இருந்தது சரியாக போச்சு நன்மையும் தெரியும். இப்போ எப்படி அவனாங்கிறது கால் வீரரால் மேலாடத்தான் என்று ஞானசம்பந்த சாமிகள் சொல்லுவார். இங்கே அப்பர் சாமிகள் ஒரு விரல் கால் பூரா அமைக்கிறதா ராமேஸ்வரம் ஆகட்டும் என்னையோட சரி, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு விரலை மல்லமாக அமைச்சிடலாம். ஒரு விரல் ஊன்றினான், அதுலேயே தலையெல்லாம் நசுக்கி போச்சு. அப்படிப்பட்ட சாமி மலங்கு மீன்கள் பாயும்படியான வயல் சூழ்ந்திருக்கும்படியான திருவலஞ்சொலியிலே இருக்கிற பெருமானை ஒரு முறை சுற்றி வந்தவர்களாக இருந்தாலும் அவருடைய அடி என் தலை மேலவே அப்பசாமியில் என் தலை மேலே நான் வைத்து வணங்குகிறேன் என்பதாக அவ்வளவு சிறப்பித்து பாடுகின்ற ஒரு தலமாக இந்த தலம் அமைந்திருக்கிறது. தஞ்சை மாவட்டத்தினுடைய
இருவர் பாடிய திருத்தலங்களில் ஞானசம்பந்த சுவாமிகளும் திருஞானசம்பந்த சுவாமிகளும் பாடிய திருஞானசம்பந்த சுவாமிகளும் அப்பர் சுவாமிகளும் பாடிய திருத்தலத்தின் அகரவரிசை நிரலிலே திரு விசயமங்கை என்பது ஒரு திருத்தலம். அது 32வது அகரவரிசைப்படி 32வது திருத்தலமாகும். 34 இது 32வது திருத்தலம். விஜயமங்கை, விஜயம்னா வெற்றி, விஜயமங்கை என்பதுதான் விசயமங்கை. திரு விஜயமங்கை, திரு விசயமங்கை என்றாகிறது. இது இருவர் பாடல் தலங்களில் முன்னே குறிப்பிட்டு தஞ்சை மாவட்டத்தில் சோழ நாட்டு வடகரை தலங்களிலே ஒன்று. திருவைகாவூர் ஆற்றோரம் இடது பக்கமாக போனால் அந்த கிளைப்பாதையில் 2 கிலோமீட்டரில் இந்த தலம் விசயமங்கை என்ற தலம் இருக்கிறது. அர்ஜுனன் விஜயன் எனப்பட்டவர். வில்லுக்கு விசயன், வில்லுக்கு விஜயன் சொல்கிறாங்க. அந்த அர்ஜுனன் வழிபட்டதினாலே இந்த தலம் விசயமங்கை, விஜயனுடைய மங்கை என்று பெயர் கொண்டது. விஜயநாதர் என்பது சுவாமியினுடைய திருநாமம். மூலவர் சதுர வடிவிலே இருக்கிற ஆவுடையாரை கொண்டது என்பது இங்கே சிவலிங்கத்தினுடைய விசேஷம். கிழக்கு நோக்கிய சன்னிதானம், அம்பாள் தெற்கு நோக்கி இருப்பார்கள், நேர் எதிர்ப்பக்கமாக இல்லாமல். மங்களாம்பிகை, மங்களநாயகி என்பது அம்பாளுடைய திருநாமம். அர்ஜுனன் வில்லாலடித்தவன், அதான் சொல்லுவாங்க. சொல்லாலடித்தவர் சுந்தரர், வில்லாலடித்தவன் அர்ஜுனன், கல்லால் அடித்தவன் சாகியர். எத்தனை அடிவாங்க வாழ்க்கையில் எல்லாம் தான் ரொம்ப அடிபட்டிருக்காங்க. சிவபெருமானை போல வாழ்க்கையில் அடிபட்டது யாருமே இல்லை. வில்லாலும் சொல்லாலும் கல்லாலும் அடிபட்டு வில்லால் அடித்தவருக்கு அருள் செய்தார், சொல்லால் அடித்தவருக்கு அருள் செய்தார், கல்லால் அடித்தவருக்கு அருள் செய்தார். ஏன் வில்லால் அடித்தார்? சிவபெருமான் தெரிஞ்சு செய்யல. துரியோதனன் அர்ஜுனனை அழிப்பது மட்டும் போதுமானதுன்னு ஒரு கட்டத்தில் நினைச்சான். அதனாலே ஒரு அசுரனை பிடிச்சான், மூகாசுரன்னு பேர். மூகம்னா வாய் பேசாத, வாய் பேசாத அசுரனை பிடிச்சான். அந்த வாய் பேசுகிற அசுரனா இருந்தால் ஏதாவது பேசி துரியோதனா அனுப்பிச்சான்னு சொல்லிடுவோம், மாட்டிக்கணும். வாய் பேசாத ஒரு அசுரனை பிடிச்சான் மூகாமி. அந்த மூகாசுரன் இப்படியே அனுப்பிச்சா கூட ஏதாவது விபரீதம் வரும்னு ஒரு பன்றி வடிவத்தில் பன்றி உருவெடுத்து அர்ஜுனனை அடிக்க புறப்பட்டான். அர்ஜுனன் அம்பு போடுகிறான். அதே நேரத்தில் வேடர் வடிவத்திலே இருந்த சிவபெருமானும் அதே பன்றிக்கு அம்பு போடுகிறான். அர்ஜுனன் தன்னுடைய அற்புதமான பக்தன் என்பதினாலே அவளை காப்பாற்றுறதுக்காக வேடர் வடிவத்திலே வந்த சிவபெருமான் வேடச்சி வடிவத்திலே வந்த அம்பி, வேடர் குழந்தையாக வந்த முருகன் அப்படியே கூட்டமாக வர்றாங்க. காட்டுறாங்க, இந்த அம்பு போடுறாங்க. அர்ஜுனன் என்ன நம்ம சௌரியனால செஞ்சா அந்த பன்றியை கொண்டுன்றது தான் நம்ம நோக்கணும், அந்த வேடர் நோக்கமாக. பன்றியை கொன்ற பன்றியை தாயை எடுத்துகிட்டு போகணும்னு அர்ஜுனன் நினைக்கவே மாட்டான். சரி வேடன் நினச்சா எடுத்துகிட்டு போகட்டும், வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வீழ்த்தியதாக இருக்கணும் என்ற அகம்பாவத்திலே எவ்வளோ பெரிய உயர்ந்த நிலைக்கு இருந்தாலும் ஆணவம் என்பது அப்படி ஒட்டிக்கும். அந்த அகம்பாவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ யார் இருக்குதுன்னு அந்த வேடனை இல்லாத அடித்தான், அம்பால் அடித்தான். திரு விசயமங்கையிலே இன்றைக்கும் அந்த சிவலிங்க திருமேனியிலே வில்லால் அடித்த தழுவு. அப்புறம் சிவபெருமான் வழிபட்டால் அவன் மன்னிப்பெல்லாம் கிடைக்கிறார். வில்லால் அடித்த அர்ஜுனனுக்கு பெருமான் அனுக்கிரகம் பண்ணுகிறார் என்பதாக அந்த புராண வரலாறு சொல்கிறது. அதனால் அர்ஜுனனுக்கு விஜயம் அளிப்பதற்குரிய விஜயனுக்கு அருள் புரிந்த நாதர் ஆகையினாலே விஜயநாதர் என்பது சாமியினுடைய திருநாமமாகிறது. விஜயமங்கை வளம் செய்வார்களும் வாழ்த்திசைப்பார்களும் நலம் செய்வார். ஞானசம்பந்த சாமியுடைய பெரிய
புண்ணியம் சிவகதி புகுதல் திண்ணமே என்பது ஞானசம்பந்த சாமிகளுடைய வாக்கு. இந்த திரு விஷயமங்கையிலே வழிபாடு செய்பவர்கள் புண்ணியர், அவர்களுக்கு சிவகதி நிச்சயம் என்று ஞானசம்பந்த சுவாமி சொல்கிறார். அப்பர் சுவாமிகள் வலன் செய்வார்களும் வாழ்த்தி செய்ப்பார்களும் நலன் செய்வார். இல்லையா, அந்த கோயிலுக்கு போய் வலது பக்கம் அப்படி கூட இல்லை. விஷயமங்கை எங்கேயோ திருவாயூரில் ஆற்றுவாரத்தில் நடந்து 2 கிலோமீட்டர் நடந்து போய் சின்ன கோயில், எங்கே போய் கண்டுபிடிக்க போகிறீங்க? வேண்டியதில்லை. இங்கே சென்னையில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, கொஞ்சம் நினைச்சாலே போதும்டாங்க. ஊர் கடினத்தை மனத்தில் வைத்துக்கொண்டு தோடமக்காடினம் துரிந்த நிற்கினம் ஏடமர் போதையோடி விதமது காடமர் மாகரை கதறப் போட்டதோ வேடமருடைய இசையமங்கள் தோடு அமர்காதினன். ஞானசம்சாமி இந்த தோடுன்னு இங்கே வந்தாலும் முதல் பதிகத்தில் நம்ம நினப்பு வச்சுக்கணும். தோடுடைய செவியன், இதுதான் ஞானசம்சாமி முதல் பதிகத்தில் முதல் திருவாக்கு. அதை இந்த பதிகத்திலே முதல் பாடலாக பனுவல்லையும் முதல் சொல்லாக தோடு என்பதை அமைக்கிறார். தோடு என்பது பெண்கள் அணியும் அணி. எனவே தோடு அமர் காதினன்னா அம்பியாளோடு வந்து பால் கொடுத்தார், இப்படிலாம் ஒரு நயமாக அதுக்கு சொல்லுவார்கள். தோடு அமர் காதினன் துதிந்த நீத்தினன், உடம்பு பூரா வெந்நீர் சன்னித்த மேனியராக இருக்கிறார். ஏடமர் போதையோடி நிஜமர் விடம், அம்பாளோடு இனிமையாக மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கிற இடம். காடமர் மாகரி கதறப்போர்த்து, அருவனத்து ரிஷிகள் ஏவிய அந்த யானையை கதறும்படியாக அடித்து கதறப்போர்த்து அதை உரியாக போட்டு கொண்டார். வேடமதுடைய அணு விஷயமங்கையே, அண்ணல் என்பது அனல்னு வந்து வேடமதுடைய அனல், அந்த வேடத்தை கொண்டவராகிய கரி உருவி போர்த்த வேடத்தை கொண்டவராகிய அண்ணல் இருக்கிற இடம் திரு விஷயமங்கை என்பது. அப்பர் சுவாமிகள் நுணுக்கமான சில கருத்துக்களை வைத்து பதிகம் பாடியிருக்கிறார்கள். குசையும் மங்கையில் கோசமும் கொண்ட வசையில் மங்கள வாசகர் வாழ்த்தவே, இசைய மங்கையும் தானும் ஒன்றாயினன் இசைய மங்கையும் வேதியன் காண்பேன். திருவிசைய மங்கையிலே இருக்கிற வேதியராகிய சிவபெருமான் மங்கள வாசகர் வாழ்த்த இருக்கிறார். யார் அந்த மங்கள வாசகர்? மாணிக்க வாசகர் மங்கள வாசகர் இல்லையா இருக்கு. அடையாளத்தை சொல்கிற புரிஞ்சுக்கிங்க. குசையும் தற்பை, குசை தற்பை, தற்பை கிட்ட கையில் இப்போ பாதி புரிஞ்சிருக்கும். அங்கையில் கோசமும், உள்ளங்கையிலே புத்தக கட்டுவது. ஒரு கையில் தற்பை, ஒரு கையில் புத்தகம். இப்போ யாரும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், வேதியர்கள், வேதம் போதுகின்ற வேதியர்கள். வசையில் மங்கள வாசகர், வேதத்திலே எந்த ஒரு சொல்லும் அமங்கல சொல் கிடையாது. வேதத்தில் வந்தால் அது மங்கள சொல். அதனால குற்றமற்ற மங்கள வாசகத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் அப்படின்னா அந்த அவர்கள் பெருமானை வாழ்த்து சித்து கொண்டே இருக்கிறார்கள். மங்கையும் தானும் ஒன்றாக இருக்கிறார். விஷயமங்கையுள் அவன் யாராக இருக்கிறான்? அவனும் ஒரு வேதியனாக இருக்கிறார் என்று பார்க்கிறார். கொள்ளிடக்கரை கோவந்த புத்தூரில் வெண்வீடைக்கருள் விசைய செய்விசைய மங்கை உள்ளிடத்துறைகின்ற உருத்திரன் எள்ளிடத்தலை கொண்டு அற்றதயனுக்கே. இது வைப்புத்தலம் ஒன்றை சொல்லுகிறார். பக்கத்திலே இருக்கிற ஊர் கோவந்த புத்தூர். வெள்விடைக்கு அருள் செய் கோவந்தபுத்தூர். தன்னுடைய ரிஷபத்துக்கு அருள் செய்ததாக இருக்கிற கோவந்தபுத்தூர் வைப்புத்தலம்னு பேர். கோவந்தபுத்தூர் என்பது பாடல்பட்ட தலங்களில் ஒரு தலம் கிடையாது.
பக்கத்தில் இருக்கிற முக்கியமான சிவன் கோயிலாக இருந்தால் அந்த சிவன் கோயிலே சேர்த்துக்கொள்ள, அந்த கோயிலுக்கு தனியாக ஒரு பதியம் பண்ண மாட்டார்கள். அதுக்கு பேர் வைப்புடைய பெயர் வைக்கப்பட்டிருந்தால் வைக்கப்பட்ட திருத்தலத்தினுடைய பெயரை வைப்புத்தலம்னு சொல்லுவோம். அப்படி வைப்புத்தலமாக கோவந்தபுத்தூர் அது எங்கே இருக்கிறதுனா கொள்ளிடக்கரையிலே இருக்கிறது. இது காவிரிக்கரை தலம், அது கொள்ளிடக்கரை. ஒருத்தனாக இருக்கிறவன் கை விரலாலே கிள்ளுனா அயனுடைய தலை ஒன்று அருந்தது. 5வது தலை மேல் நோக்கிய தலை பிரம்மாவுக்கு இருந்தது. அந்த 4 தலை, 4 திசையில் உள்ள 4 தலை தான் பிரம்மன் எத்தனை தலைன்னு கேட்டால் 4 தலைன்னு நான் குதலைன்னு அர்த்தம் வச்சுக்கிட்டு என்ன திருப்பி நீ குழந்தைன்னு சொல்லிக்கிற இத்தனை தலைன்னுலாம் கேட்டான். திருப்பியும் 4 தலை இல்லைலாம், 4 தலை நான் குதலை குழந்தையாட்டம் தலை ஒன்று அருந்தது. இப்போ 4 தலை மிச்சப்பட்டது. 5 தலை என்பது சிவனுக்கு, 4 தலை என்பது பிரம்மாவுக்கு. அப்போ முருகப்பெருமானுக்கு 4, 5 தாண்ட 6 தலை. அப்பசாமியுடைய அற்புதமான பதிகம் பெற்ற திருத்தலமாக விஜயமங்கை என்ற 32வது திருத்தலம் அமைகிறது. தஞ்சை மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தின் திருஞானசம்பந்த திருநாவுக்கர சுவாமிகளுடைய அற்புத திருப்பதிகங்கள் பெற்ற தலங்களிலே அகர நெருப்படியாக 31வது திருத்தலம் வாய்மூர் என்ற தலமாகும். இந்த வாய்மூர் என்ற தலம் சப்தவிடங்க தலங்களிலே ஒன்று, நீலவிடங்க தலம் என்று சொல்லப்படும். தேவார ரீதியிலேயும் இது ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு தலமாகும். வாய்மூர் என்பது ஆரூர் மாவட்டத்தில் இருக்கிறது, திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிறது. சோழநாட்டு தென்கரை தலம். நாகை திருத்துறைப்பூண்டி பேருந்து சாலையிலே 8குடிக்கு செல்லும் சாலையிலே இந்த திருவாய்மூர் என்ற திருத்தலம் இருக்கிறது. லீலாஹாஸ்யபுரம் என்றும் இந்த திருத்தலத்துக்கு மற்றொரு பெயர் உண்டு. விடங்கர் சப்த விடங்கு தலங்களில் விடங்கர், நீல விடங்கர், இறைவர் வாய்மூனார், சிவலிங்கங்கிறது வாய்மூனார். விடங்கராக இருப்பவர் ஒளியால் செலுத்தப்படாத ரத்தனமாக இருக்கிறவர் நீலவிடங்கர். நடனம் கமல நடனம், விடங்கருடைய நடனம். ரத்ன சிம்மாசனத்திலே விடங்கர் காட்சி கொடுப்பார். இறைவர் வாய்மூர்நாதர். அம்பாளுடைய திருநாமம் பாலின் நன்மொழியாள். தலவிருஷம் பலாமரம். அழகான மூலவர். மூலவருக்கு தென்பால் தியாகராஜர் நீலவிடங்கர் இருக்கிறார். வடவால் வேதாரண்யேஸ்வரர் இருக்கிறார். கோஷ்டத்திலே ரிஷபத்தின் மேலே தட்சிணாமூர்த்தி ஒரே வரிசையில் நவகோல் இருக்கிறது. இன்னொரு விசேஷம், ரிஷபத்தின் மேலே தட்சிணாமூர்த்தி இருப்பது ஒரு பெரிய சிறப்பு. இந்த தலத்துக்கு ஒரே வரிசையிலே நவகிரகங்கள் இருக்குது. நவகிரகம் போல போனலாம் இருக்குதுன்னு சொல்கிறோம். நம்ம ஒரே வரிசையில் இருக்கிறது இந்த தலத்துக்கு விசேஷம். 8 குடி, திருக்கோளிலி என்ற தலங்கள் எல்லாம் இங்கே பக்கத்தில் இருக்கிறது. இவர் ஆழ்நீர் வாய்மூடு அடிகள் வருவாரே என்ற மகுடமாக அமைய தமிழ் மாலை தங்கிய மனத்தால் தொழுது எழுவார் தமர் நெறி உலகுக்கோர் தவநெறியே என்ற திருக்கடை காப்பை விட்டு ஞானசம்பந்த சுவாமிகள் பதின்பாடியுள்ளார்கள். அப்பர் சுவாமிகளுக்கு வாய்மூருக்கு வான்னு அழைச்சி எங்கே இருப்பார்னா வாய்மூரில் இருக்க வாழ்கிறார். வாய்மூரில் இருப்போம், எம்மை தொடர்ந்து வா என்று சுவாமியே வழிகாட்டி அழைத்து கொண்டு திருவாய்மூரிலே சென்று அங்கே அப்பர் சுவாமிகள் இடத்திலே பதிகம் பெற்று மகிழ்ந்தவர் பெருமான். எங்கே என்னை இருந்திடம் அடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினார். தெங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார் அங்கே வா என்று போனார். அதன் பொருள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை சொல்ல
எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு நான் இருக்கிற இடத்துக்கு அவர் தேடி வந்து அங்கே வந்து அடையாளம் அருளினார். திருவாய்மூர் தன்னை அடையாளம் காட்டிக் கொண்டார். தெங்கே தோன்றும் திருவாய்மூர் சென்றனார், அங்கே வா என்று போனார். கூடவே அழைச்சிட்டு போயிட்டார். திறக்க பாடிய என்னும் செந்தாமல் உரைப்பு பாடி அடைப்பித்தார். இருந்து வேதாரண்யத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நினைவுபடுத்துகிறார். நான் மறைக்கதவம் திறக்க பாடினேன். ஞானசம்பந்த பிள்ளையார் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தார். அவர் அடைக்க பாடினார், நான் திறக்க பாடினார். ரெண்டு பேருடைய உள்ளத்தில் பெருமான் இருக்கிறார். மறைக்க வல்லரோ தம்மை திருவாய்மூர் பிறக்குள் செஞ்சடையார் விடுவித்தது. சின்னாட்சி தளரில என தொடங்குகின்ற ஒரு அற்புதமான சந்த திருப்பதி ஈர்த்தி எழுதியிருக்கிறார்கள். தளரில வளர பூமி பாட தாளம் இடவோ வீச்சு கிளறில மணியறவரையாத்து ஆடும் விளரில முலையவர் அருளி வெண்ணீரணிந்தோ சென்னியின் வளரில மதியோடு இவரால் நீர் வாழ்ந்து உமை பாட தாளம் இட ஓர் கடல் வீசி கிளர் இளமணி அரவு ஆட அரை ஆர்த்து வேடம் ஆடும் வேட கிருமியார். கிருமையார், கிருமி என்று சொல்லுவதற்கு புலங்கு செய்பவர்னு ஒரு பொருள் உண்டு. ஆனால் இங்கே என்ன பொருள்னா பொழுதுபோக்கு. கிருமி செய்தல் என்பது பொழுது. அம்பாளை பாட சொல்கிறது தான். இது எங்கே உண்டு நியாயம்? தேவர்கள் பாடுவார்கள், நாரதர் வீடு வாசிப்பார், இல்லை காரைக்கால் அம்மையார் அடிக்கீழ் இருந்து பாட அதுக்குன்னே வேண்டிகிட்டு வர்றது அந்த பாடணும். அம்பாளையே பாட விட்டுருவாராம். தாளம் இட அவங்களே தாளம் போட்டாங்களாம். ஓ கடல் வீசி ஒரு காலம் மட்டும் வீசி ஆடுகின்ற பெருமானாக அதை பொழுதுபோக்காக, இது நாம் காண தரிசிப்பதற்காக உள்ளது அல்லாமல் பொழுதுபோக்காக இந்த காரியத்தை பெருமான் செய்கிறார் என்று திருவாயூரிலே, திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற திருவாயூரிலே அப்பசாமிகள் பாடி அருள் செய்திருக்கிறார்கள். ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தின் ஞானசம்பந்த சுவாமிகள் அப்பசாமிகள் பதிகம் பெற்றிருக்கக்கூடிய திருத்தலங்களிலே அகர வரிசைப்படியாக 33வது திருத்தலம் திருவேதிகுடி என்பதாகும். வேதிகுடின்னு பேர் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிறது. வேதி என்ற வார்த்தைக்கு பிரம்மன் என்பது வேதத்தை உடையவன், வேதத்தை சொல்பவன் வேதி. வேதிகுடின்னா பிரம்மனுடைய ஊர் என்று பொருள். இந்த சோழ நாட்டு தென்கரை திருத்தலம் தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சை திருவாரூர் சாலையிலே திருக்கண்டியூரிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. திருவையாறு சப்தஸ்தானங்களிலே இந்த வேதிகுடி என்பதும் ஒன்று. பிரம்மன் பூஜித்த தலம் ஆகையினாலே இதுக்கு வேதிகுடின்னு பேர். சில பேர் எதுவும் விழுதுகுடி என்பது மாதிரி வேதிகுடி ஆச்சுன்னு மாறணும். அந்த வேதியினாலே பிரம்மன் பொருள் தெளிவாக இருக்கும்போது அப்புறம் ஏன் சுத்தணும்? இறைவன் வேதபுரீஸ்வரர், வாழை மடுநாதர் என்று பெயர். அம்பாளுக்கு மங்கையர்க்கரசி அம்பாள். கிழக்கு நோக்கிய சாமி சன்னிதானம். அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கிய சன்னதி. தலவிருட்சம் வில்வம். தல விநாயகர் வேத விநாயகர். தீர்த்தம் வேத தீர்த்தம். சாமி வாழை மடுவில் விதித்ததாக பௌராணிகமான கதை இருக்கிறதுனாலே வாழை மடுநாதர் என்று அவருக்கு ஒரு திருப்பெயர் உண்டு. 1ஆம் ஆதித்த சோழனுடைய கல்வெட்டு வேதிகுடி மகாதேவர், பரகேசரி சதுர்வேத மங்கலத்து மகாதேவர் என்றெல்லாம் குறிப்பிடுகிறது. இங்கே ஞானசம்பந்த சுவாமி பாடிய ஒரு
பதியத்தினுடைய பாடலிலே சொற்பிரிவிலாத மறை பாட நடமாடுவதுள் ஆனை உரிமை மற்புரி புயத்தினிது மேகுவதென்னாலும் படவத்தோட துப்பரிய நெஞ்சமுதமாக நைந்த அரியந்தன் தொகுசீர் வெற்பரையங்கையொரு பங்க நகர் என்ப திருவேதிகுடியே. திருவேதிகுடியை இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நகரமாக சொல்லுகிறார்கள் என்று சுவாமி பாடுகிறார். சொற்பிரிவு இல்லாத மறை. வேதத்திலே சொல்ல இந்த சொல்லு போடலாம், இந்த சொல்லுக்கு பதிலாக இந்த சொல்லும் போடலாம், அப்படிலாம் கிடையாது. ஒரு சொல்லையும் ஒரு சொல்லையும் பிரிக்க முடியாது, அப்படி தொடர்ந்து போவது. வேதத்தை பாட ஆண்டவன் நடனமாடுகிறார். ஆனையின் தோலை போர்த்தி இருக்கிறார். மல்யுத்தம் செய்ய வல்ல தோலை உடையவராக இருக்கிறார். வானவர் தொடர் உரியவராக இருக்கிறார். துன்பு அறிய நஞ்சு அமுதமாக அப்படின்னா துன்பம் இல்லாததாகிய நஞ்சத்தை அமுதமாக கொண்டான்னு. அப்படி துன்புங்கிறத துன்பம்னு பொருள் சொல்லுவாங்க. துய்ப்பு என்று சொல்லுதான் துப்புன்னு வந்ததுன்னு பொருள் சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும். வேறு யாரும் அவ்வளோ சந்தோஷமாக எடுத்து விஷயத்தை குடிக்கணும். அதுவும் ஆழகால விஷயம். அதை ரொம்ப சந்தோஷமாக எடுத்து குடித்தார். துய்ப்பதற்கு பிறரால் அரியதாகிய நஞ்சத்தை அமுதமாக கருதி உண்டவர். அயந்தன் தொகுசீர் வெற்பரையன். மலைகளுக்கெல்லாம் அதிபனுடைய மங்கை யமராஜன் மகள். அந்த மகளை தன் ஒரு பாகத்திலே கொண்டவராகிய பெருமான் என்று இந்த வேதிகுடியில் இருக்கிற இறைவனை கூறுவார்கள் என்று ஞானசம்பந்த சுவாமி பாடுகிறார். திருநாவுக்கர சுவாமிகள் எண்ணும் எடுத்தும் குறியும் அறிபவர் தாம்பொழிய பண்ணின் எதிமொழி பாடிய வானவர் தாம் பணிவார் பின்னன் வினைகளை தீர்க்கும் பெறான் திருவேதிகுடி நன்னறிய அமுதனை நாம் அடைந்தாடுதுமே. எண்ணும் எழுத்தும் குறியும் அறிவார் தாம் பொழிய பண்ணின் இசைமொழி பாடிய வானவர். ஒரு பக்கம் எண்ணும் எழுத்தும் அறிந்தவர்கள். எண் என்பதிலே எண் என்பதே ஒன்றுங்கிறது குறிக்கும். இங்கே எண்ணும் எழுத்தும் அறிந்தவர்கள்னா திருவள்ளுவர் சொல்வது போல எண்ணும் எழுத்தும் எண்ணென்ப ஏற எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அது இல்லை. எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் அதுவும் இல்லை. இங்கே எண்ணும் எழுத்தும் குறியும் அறிபவர். எண் என்பது ஏகம் என்று அறிந்தவர். கடவுள் எண் என்ன? ஏகம், ஒன்றுதான். எழுத்து ஒன்றுதான். ஓம் என்ற பிரணவம் 2 எழுத்து போல இருக்கும் தமிழில் எழுத்தணும். ஆனால் ஒரு எழுத்து மந்திரம்னு பேர். சுவாமியும் ஒருவர் தான். அவர் மந்திரமும் எழுத்தும் ஒன்றுதான். சரி, அவருடைய குறி அடையாளம் என்ன? சிவலிங்கம் ஒரு குறி தான். அது அருவம்னு சொல்லிக்கலாம், உருவம்னு சொல்லிக்கலாம், அப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆக எண்ணும் எழுத்தும் குறியும் அறிபவர் அவர்கள் ஞானிகள். சற்றியார் போக பன்னிசைமொழி பாடிய வானவர் தாம் மணிவார். அதை அறிவதற்கு முயற்சி பண்ணுறவனா பண்ணின் இசையை பாடிக்கொண்டே இருக்கணும். மண்ணுலகத்தில் இருக்கிறவர்கள் மட்டுமா? இல்லை, தேவலோகத்தில் இருக்கிறவர்களும் அதை பாடித்தான் பெருமானை அடைய வேண்டும். புண்ணிய பாவத்தில் புண்ணிய மிகுதியினாலே அவர்கள் தேவர்களாக போயிருக்கிறார்களே தவிர தேவர்களும் பரகதியாக இருக்கிற மோட்சத்தை அடைய வேண்டுமானால் பெருமானை பரவ வேண்டும் என்று சொல்லுவதாக இந்த ஞானசம்பந்த சுவாமிகளுடைய பதியத்தினுடைய சூழ்ச்சி கருத்து அமைந்திருக்கிறது. தஞ்சை மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய திருநாவுக்கர சுவாமிகள் திருஞானசம்பந்த சுவாமிகளுடைய திருப்பதிகங்கள் பெற்ற அற்புத திருத்தலங்களிலே அகர வரிசைப்படியாக கடைசி தலம் 34வது தலம் வெண்ணி என்ற ஒரு ஊர்.
இது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிறது. சோழ நாட்டு தென்கரைத்தலம். வெண்ணின்னா இப்போ யாருக்கும் தெரியாது, கோயில் வெண்ணின்னு சொல்லணும். இப்போ கோயில் வெண்ணி என்ற பெயரிலே அது விளங்குகிறது. வென்றியூர் என்பது தான் வெண்ணியூர் என்று ஆயிற்று, அதுதான் வெண்ணி என்று ஆயிற்று என்றெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். தஞ்சை மாவட்டத்தில் நீடாமங்கலம், தஞ்சாவூர்லேருந்து நீடாமங்கலம் போகிற வழியிலே இந்த ஊர் இருக்கிறது. கோயில் வெண்ணின்னு கேட்கணும். தஞ்சை திருவாரூர் சாலையில் சாலியமங்கத்தை கடந்து கோயில் வெண்ணியை அடையலாம். இங்கிருந்து சாலியமங்கத்திலேருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. சங்கப்புலவர்களிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னே வாழ்ந்த சங்கப்புலவர்களிலே வெண்ணிக்குயத்தியார் என்று இந்த ஊர்க்காரர் ஒரு அம்மையார், ஒரு வெண்பார் புலவர், ஒரு புலவர் இருந்திருக்கிறார். கரியார் சோழனே இந்த ஊரில் போர் செய்திருக்கார், வெண்ணிப்போர் என்ற போர். இந்த அம்மா அப்போ அந்த ஊர்க்காரி அம்மா இருந்தாங்க. வெண்ணிக்குயத்தியார், குயத்தியார் என்பதுனா குயத்தொழில் செய்பவர்கள், மண்பானை தொழில் செய்பவர்கள். அந்த குலத்தில் பிறந்த ஒரு பெண், அவங்க கவிஞர். அந்த வெண்ணிப்போரை சிறப்பித்து கரியார் சோழன் போர் செய்த சிறப்பை பாடி, கவிதை பாடி கரியார் சோழன் கொடுத்தார்கள். அந்த கவிதை புறநானூறு என்ற 8 தொகை நூலில், கடைசி தொகை நூலில் இருக்கிறது, இன்றைக்கு இருக்கிறது. கரும்பு காடுகளாக, நத்தியார்த்த காடுகளாக இருந்த இந்த இடத்துல முனிவர் 2 பேர் வாழ்ந்ததாகவும், அவர்களுக்கு ஏதோ கொள்கை ரீதியாக சண்டை வந்ததாகவும், அந்த வழியிலே முசுகுந்த சக்கரவர்த்தி போனதாகவும், அந்த 2 முனிவர்களை சமாதானப்படுத்தி அந்த இடத்துல சாமி பதிந்திருப்பதை அறிந்து அங்கே கோயில் எழுப்பித்தார். முனிவர்கள் நிஜமாவே சண்டை போட்டுக்கல. சண்டை போட்டாமல் இருந்தால் தான் யானை மேலேயும் குதிரை மேலேயும் பட்டாளத்தோடு போகிற ராஜா இறங்கி பார்ப்போம். அதுக்காக இவர்கள் ஒரு யாஜ்யத்தின் மேலே சண்டை போட முடியாத வச்சாதான் இறங்கினதுனாலே சுவாமி பொதிந்திருப்பது அறிந்து அந்த திருக்கோயில் கட்டுவதற்கான எண்ணம் அவனுக்கு வந்தது. எனவே இந்த திருக்கோயில் ரொம்ப புராதனமான கரியார் சோழனுடைய காலத்திலே, முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய காலத்தில் திருவாரூர் கோயிலை போல முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய காலத்தில் ஏற்பட்டது என்று கருத வேண்டும். சாமியினுடைய பெயர் வெண்ணிக்கரும்பேஸ்வரர், வெண்ணிநாதர் என்று சாமியினுடைய பெயர். கிழக்கு நோக்கி சாமி இருக்கிறது, அம்பாள் தெற்கு நோக்கிய சன்னிதானத்தில் இருக்கிறார்கள். தலமரம் நந்தியாவர்த்தம். சுத்தமணி வரலாற்று வெண்ணி கூற்றத்து வெண்ணி என்று கூற்றத்தின் பெயர் அதுக்கு. கூற்றம்னா ஒரு வட்டம் போல, ஒரு தாலுகான்னு சொல்லுவேன் வட்டம். அந்த வட்டம் அளவுக்கு தலைநகராக இருந்திருக்கு அரசர்கள் காலத்தில். இப்போ ரொம்ப சின்ன ஊர் தான். ஒரு காலத்தில் ரொம்ப பேரூராக இருந்ததெல்லாம் ஒரு காலத்தில் பூம்புகார் தான் ஒரு சோழ நாட்டுக்கே தலைநகராக இருந்தது. இப்போ ஒரு ஊர் தானே, பஞ்சாயத்து ஊர் தானே இருக்குது, பெரிய தலைநகர் சொல்ல முடியல. காலப்போக்கில் சுவாமி எப்படி மனசில் கருதுகிறாரோ அப்படி தான் ஒரு ஊரை வச்சிருப்பார்கள். சுவாமிகள் தலையினால் தொழுவார் வினை தாவுமே. சாமி மேலே அப்படி கும்பிடணும்னு கையை தூக்கணும்னா அங்கே வினை தலை மேலே உட்காந்துருக்கே நம்ம செஞ்சப்பா அப்படியே தாவி ஓடிடுமா. முத்தினை பவளத்தை முளைத்தையும் தொத்தினை சுடரை சுடகோள் ஒளி பித்தனை கொலும் நெஞ்சினை வானவர் நித்தனை நெருங்கல் தந்தல். நேற்று இந்த பெருமானை பார்த்து அவன் முத்தாக பவளமாக என்னுடைய சுடராக ஒளி பிழம்பாக காட்சி கொடுக்கிறான் என்று பார்க்கிறார். திண்டானந்த சுவாமிகள் மூத்தானை மூ உலகுக்கொரு மூர்த்தியாய் காத்தானை கனிந்தவரை கலந்து ஆளா காத்தானை அழகமது வெண்ணி அம்மான் தன்னை ஏத்தாதார் என் செய்வார். இது வரைக்கும் ரொம்ப சாதாரணமாக போகுது. அதுக்கப்புறம் அவருக்கு ஏன் அவ்வளோ பாவம் தெரியல. மூத்தவனாக இருக்கிற பெருமான்
மூன்று உலகங்களுக்கும் ஏக மூர்த்தியாக இருக்கிற பெருமான், மூர்த்தியாக இருப்பது மட்டுமல்லாமல் மூவுலகத்தவர்களையும் எழுலகத்தவர்களையும் காக்கின்றவனாக இருக்கிற பெருமான், கனிந்து அவரை கலந்து ஆளாகச் செய்கின்ற பெருமான், கட்டவங்கிறதுக்காக விட்டுறதில்லை, அவங்களையும் ஆளாக்குகின்றவன். அழகான திருவண்ணி என்ற நகரத்திலே இருக்கிற அந்த பெருமானை யார் வழிபடாதவர்களோ என் செய்வார், அவன் என்ன ஆவாங்களோ அப்படிங்கிறார். ஆனால் என்ன ஆவாங்கங்கிறது எனக்கு தெரியுது. நான் அவர்களை பற்றி ஒரு சார்ந்து தரேன். ஏழை அப்பைகளே, ஏழைங்க சொல்லுங்க முட்டாங்க, அது இல்லாதவர்கள், அவர்கள் மடையர்கள். இவ்வளோ ஞானசம் பாட்டில் பார்க்க முடியாது. சமணர்களை வியும்போது தான் வந்து பார்க்கலாமே தவிர மற்ற நாளில் பார்க்க முடியாது. திருவண்ணியிலே வந்து சுவாமியை வழிவிடாதவர்கள் முட்டாள்கள். அவர்கள் உயிர் இருக்கிறதே அவங்களுக்கு, பேய்க்கு கூட தான் தனியாக உயிர் தனியாக போயிடுச்சுன்னா அது பேர் பேய், உடம்பு தனியாக போயிடுச்சுன்னா அது பேர் போனோம். ஆக அவர்கள் பேய்கள் என்று இந்த கோபத்திலே வெண்ணியை வழிவிடாதவர்கள் தீயோர் என்பதாக சொல்கிறார். போந்த கருத்து நல்லவர்களாக இருக்க விரும்பினால், நலம் பெற்றவர்களாக இறையருள் பெற்றவர்களாக ஆக விரும்பினால் திருவண்ணியை வழிபடுங்கள் என்பதுதான் அதனுடைய போந்த கருத்து. இந்த ஞானசம்பந்தருடைய பதிகத்திலே உடையானே அல்லது உள்காது என் உள்ளமே, என்னுடைய திருவுள்ளம் இந்த திருவண்ணியிலே இருக்கிற பெருமானை அல்லாமல் வேறு எந்த தெய்வத்தையும், சிவபெரும்பெரும் பரம்பொருளை அல்லாது வேறு எந்த தெய்வத்தையும் நினைக்கக்கூட நினைக்காது என்பதாக பாடியார்.